வெல்கம் டு லா எக்ஸ்பர்ட்ஸ் என்வி இந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் செஷன் வச்சிருக்கோம். ஸோ வி ஹாவ் அ ஸ்பெஷல் கெஸ்ட் டுடே ஹூ இஸ் ஜட்ஜ் பத்மபிரியா. ஓகேங்களா? ஸோ பத்மபிரியா ஜாயின் பண்ணிட்டாங்களான்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆக்சுவலி எவ்ரி டைம் ஐ கிவ் அ இன்ட்ரோ ஒரு பர்சனை நமக்கு எப்படி தெரியும் பர்சனலா அப்படின்ற மாதிரி தான் யூ ஸ்டார்ட் வித் இன்ட்ரோ. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ட்ரோ இருக்கு. ஏன்னா ஷி வாஸ் அ ஸ்டூடெண்ட். நம்ம வாய்ஸ் கால்ல நான் டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிருக்கேன். பட் ஐ டோன்ட் நோ வாட் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் ஷி இஸ். லைக் அவங்கள நான் பார்த்தது இல்ல, சரிங்களா? ஏன்னா அவங்க ஆன்லைன்ல இருந்திருக்காங்க. சோ எல்லாரும் கிளியர் பண்ணவங்க கிட்ட எல்லாம் நம்ம மெசேஜ் அனுப்புவோம் இல்லையா? அவங்களுக்கு டைம் இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பும் போது ஷி வாஸ் நாட் ஏபிள் டு மேக் இட் டியூ டு சம் ரீசன். இமீடியட்டா அவங்களே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு நாள் பிக்ஸ் பண்ணுங்க மேம் அப்படின்னு சொல்லி நேத்து கேட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம கிளியர் பண்ணிட்டோம், நம்ம எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கலாம். ஆனா அந்த சிச்சுவேஷன்ல நம்ம சில இடத்துல நம்ம தடுமாறி இருப்போம் பார்க்கும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போது. சோ அந்த தடுமாற்றம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடாது மேம், நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்தாங்க. தட் இஸ் அ கமெண்டபிள் ஒன். க்ளோஸ் அக்வைண்டன்ஸா இருந்திருக்காங்க. எஸ், யா, அகைன் ஐ எம் சீயிங் திஸ் ஃபேஸ். ஹாஸ்டல்ல Hi. நான் பாக்குறேன், கரெக்ட்டுங்களா? Yes, yes, ma'am. நீங்க சேம் ரூம்ல என் ஃப்ரெண்டோட ரூம், கரெக்ட்டுங்களா? பக்கத்துல இருந்தோம். படிக்க ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே சரி ஒரு பயம் இருக்கும். ஐயோ, இவ்வளவு பெரிய போர்ஷன்ஸா, இத்தனை செக்ஷன்ஸா அப்படின்னு. சோ நீங்க எந்த பயத்தை ஃபீல் பண்ணீங்க, எப்படி அதை ஓவர் கம் பண்ணீங்க? மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இவ்வளோ பெரிய சிலபஸ் இருக்கு, நோட்டிஃபிகேஷன் அப்புறமா ஸ்டார்ட் பண்ணனால வந்த ஃபியர் இது. என்ன இவ்வளோ பெரிய சிலபஸ், இவ்வளோ ஆக்ஸ் படிக்கணும், மைனர் ஆக்ஸ் நிறைய இருக்குங்கிற பயங்கர ஒரு பெரிய செல்ஃப் டவுட் இருந்துச்சு. ஆனா அது எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கடகடன்னு நம்ம படிக்க ஆரம்பிச்சிடுவோம். எல்லாருமே அந்த செல்ஃப் டவுட்லயே கொஞ்சம் பேக் ஆகி அங்கேயே ஸ்டாப் ஆகுறாங்க, குவிட் பண்றாங்க நிறைய பேர். ஆனா அது அது வேணாம், நான் அதை அட்வைஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் நம்மளுக்கு இன்டர்வியூல போய் தான் ஸ்டாப் ஆகும். நமக்கே தெரியாம ஒரு ஏர்ஜ் இருக்கும் படிக்கணும். ஓகே, இன்னைக்கு இது படிச்சுட்டோம், நாளைக்கு அது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏர்ஜ் நமக்கே தெரியாம ஒரு புஷ் நமக்கே இருக்கும். அது அந்த வைப் வந்து நம்மளை சுத்தி கிரியேட் ஆயிடும். அது வந்து நம்ம ஒரு பிரேவா எஃபோர்ட் எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுல மட்டும்தான் இருக்கு. இப்பவும் எல்லாருக்கும் இவ்வளோ சிலபஸ் இருக்கு, எப்படி முடிக்க போறோம், இவ்வளோ காம்படிஷன் இருக்கு, இப்போ அது இருக்கு, இவ்வளோ காம்படிஷன் இருக்கு, எப்படி முடிக்க போறோங்கிற ஒரு பயங்கர ஒரு டவுட் இருக்கும், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னா அட்லீஸ்ட் அவங்க ஒரு 2 சப்ஜெக்டாச்சும் முடிக்கணும். முடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க கடகடன்னு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதை நான் அட்வைஸ் பண்ணுவேன் மேம். இந்த ஃபியர் எல்லாருக்கும் இருக்கும், ஸ்டேட் ரேங்க் எடுத்தவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களுக்கும் இருக்கும். சோ இது நம்ம ஃபியர் ஓவர் கம் பண்றது நம்மளோட கையில மட்டும்தான் இருக்கு. அது அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்றது அதுதான். ஸ்டார்ட் பண்றது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்போ நம்மளுக்கு காலேஜ்லயே ஒரு ஃபேவரட் சப்ஜெக்ட் இருக்கும், அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு பர்சனலா ஐபிசி ரொம்ப பிடிக்கும், இல்ல ஒரு ஃபேக்கல்ட்டியை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அவங்க நல்லா கிளாஸ் கொண்டு போயிருப்பாங்க, அதை வச்சு நம்ம அந்த சப்ஜெக்ட் நம்ம கொண்டு போகலாம். இப்போ சோயல்ல நம்ம அதை சொல்லலாம், அந்த ஃபேக்கல்ட்டி நமக்கு ரொம்ப பிடிக்கும், கிளாஸ் நல்லா கொண்டு போயிருப்பாங்க, அதனால நம்ம அந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம். இல்ல இன்னும் என்ன அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ட்ரை சப்ஜெக்டும் நம்மளுக்கு பிடிச்ச சப்ஜெக்டும் அப்படி சேர்த்து ஒரே நாள்ல கொண்டு போகலாம். இப்போ மார்னிங் செஷன்ல ஐபிசி நான் படிக்கிறேன் அப்படின்னா, கான்ட்ராக்ட் எனக்கு எடுக்கிறதுக்கு பயமா இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சது எப்படி இருக்கும் தெரியல அப்படின்னா, நான் வந்து ஈவினிங் செஷன்ல கான்ட்ராக்ட் படிக்கலாம். ஐபிசி நம்ம கடகடன்னு படிச்சிருவோம், கான்ட்ராக்ட் ஒரு நாளைக்கு 20 செக்ஷன் தான் முடிக்க முடியுதுன்னா பரவாயில்ல. தொடாம ஒரு ஒரு சப்ஜெக்ட் அப்படியே டச் பண்ணாமே இருக்கிறதுக்கு அப்படி ரெண்டுமே சேர்ந்து நம்ம படிக்கிறது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்றது இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இதெல்லாம் நான் ட்ரை பண்ணது. சோ இது கொஞ்சம் யோசிக்கிறவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். சூப்பர், நல்லா சொன்னீங்க. ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ண பிறகும் ஜாயின் பண்ணாதவங்களும் என்கிட்ட கேக்குறது, மேம் எனக்கு பயமா இருக்கு, அந்த பயத்திலேயே ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருந்தாங்க. சோ அந்த பயத்தை போக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு 2 சப்ஜெக்ட் நீங்க முடிச்சீங்கன்னா ஒரு ட்ரெயின் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. சோ அதே மாதிரி ஃபேவரட் சப்ஜெக்ட், ஃபேவரட் டீச்சர்னு சொன்னீங்க பாத்தீங்களா? சோ நானும் சோயல்னால சொல்றேன். ஐ ஹேட் ஃபியூ டீச்சர்ஸ். நான் ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்த உடனே எனக்கு லாவே புரியல ஒரு வாரம். நம்ம ரஞ்சித் சார் தான் எனக்கு கான்ட்ராக்ட்ஸ் எடுத்தாரு. அவர் எடுக்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு புரிஞ்சுதே எனக்கு. சோ அதுக்கப்புறம் தான் நான் படிக்கவே ஆரம்பிச்சேன். சோ அந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கும். சோ நம்ம பத்மபிரியாக்கு யார் இருந்தாங்க சொல்லலாமா? மேம் இல்ல எனக்கும் ரஞ்சித் சார் தான் இருந்தாங்க. ரஞ்சித் சார் ரொம்ப ஃபேவரட் தான், ரஞ்சித் சார் தான் இருந்தாங்க.
வேறுபடி டீச்சர்ஸ் பத்தி நீங்க சொல்லணும்னா கூட சொல்லலாம். they will be happy right if they see. So அதனால நம்ம ஓகே மேம். கான்ட்ராக்ட் டாட்ஸ், ஈவன் டாட்ஸ் இப்ப நம்மளுக்கு சப்ஜெக்ட் இல்ல. பட் சுனில் சார் பயங்கரமா இருப்பாங்க. மறக்கவே முடியாது. அவங்க மறக்க எடுத்து சொன்னோனே ஞாபகம் இருக்கும். எக்ஸலன்ட் சார். யா யா ஃபைன். அதே மாதிரி டிபி மேம். டிபி மேம் எங்களுக்கு ஓகே மேம். நான் சொல்ல முடியாது. பட் ஓகே. எனக்கு மேம் டிபி எங்களுக்கு சூப்பரா எடுத்தாங்க. நான் உங்க பேரை அடிக்கடி கிளாஸ்ல சொல்லுவேன். மத்தவங்களுக்கு ஓகே தெரியும். ஓகே ஓகே. மேம். அதான் கான்ட்ராக்ட் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு மேம். இது சூப்பரா நீங்க சொன்னீங்க. ஒரு ட்ரை ஒரு ஒரு சூப்பரான சப்ஜெக்ட் ரெண்டுத்தையும் ஒன்னா கூட்டிட்டு போகும்போது வெரி குட் டிப் இது. ஓகே. சோ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது சில விஷயம் இதெல்லாம் நம்ம பண்ணும் கிளியர் பண்ணணும்னு இருக்கு. ஓகேங்களா? அதையும் சொல்லுங்க. இது நான் பண்ண கூடாது, இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயம் அதையும் சொல்லிடுங்க. ஓகே மேம். ஃபர்ஸ்ட் பண்ணணுங்கிற விஷயத்த முடிச்சிடலாம். நல்ல விஷயத்த முடிச்சிடலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்பவே ஸ்டார்ட் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நிறைய டைம் இருக்கும். நோட்டிபிகேஷன் அப்புறம்னா டைம் இருக்காது. ரீட் பண்ணும், ரிவைஸ் பண்ணும், ரீட் பண்ணும், ரிவைஸ் பண்ணுங்கிற டைம் மட்டும்தான். இப்போ பண்றாங்க அப்படின்னா பிரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல மட்டும் படிக்காம கொஞ்சம் அவங்க இன்னும் கொஞ்சமே ஒரு ப்ராடா படிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்ஃபெஷன் அப்படின்னு ஒரு சாப்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா, கன்ஃபெஷன்ல இன்னும் எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கு, ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் என்ன இருக்கு, ரீசன்ட் பொசிஷன் என்ன அப்படிங்கறத ஒரு 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 பேரால அவங்க எழுதி வைக்கலாம். நோட்ஸ் எழுதி வைக்கலாம். இந்த நோட்ஸ் வந்து நம்மளுக்கு மெயின்ஸ்ல டைம் சேவ் பண்ணும். அண்ட் இன்டர்வியூல ஒரு குயிக்கா அப்படி நம்மளுக்கு என்ன படிக்கணும்னே தெரியாது. இன்டர்வியூல எல்லாமே படிக்கணும். சோ நம்மளுக்கு டக்கு டக்குன்னு பாக்குறதுக்கு நம்மளே எழுதி வைக்கிறது இன்னும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா லா சப்ஜெக்ட்ஸ்க்கு மெயின்ஸ்ல அவ்வளோ ஒரு பேர்டன் இருக்காது. ஏன்னா லா சப்ஜெக்ட்ஸ் வந்து மெயின்ஸ்ல படிக்கிறோம் அப்படின்னா நாலுமே வேற வேற பேப்பர். டிரான்ஸ்லேஷன் கண்டிப்பா டெய்லி எழுதணும். அது தமிழ் இங்கிலீஷ்னு இல்லை, எதுனாலும் எழுதிதான் கண்டிப்பா எழுதியே ஆகணும். அது நம்மளுக்கு எக்ஸசைஸ் இல்லாம நம்மளால அது பாஸ் பண்ணவே முடியாது. ஸோ டிரான்ஸ்லேஷன் அது நீங்க நல்லா பண்ணி கொடுத்துருவீங்க. ஸோ டிரான்ஸ்லேஷன் கண்டிப்பா பண்ணணும். அண்ட் லா ஜட்மெண்ட்ஸும் புதுசு. நம்ம வந்து கோர்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஜட்மெண்ட் ரைட்டிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப புதுசு. ஸோ அதுக்கு நம்ம கூடுதலா இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். எப்போ அப்படின்னா நம்ம லா பேப்பர் நான் இந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் எலாபரேட்டா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம், ஒரு நோட்ஸ் நம்ம கிட்ட வச்சிருக்கோம் அப்படின்னா லா பேப்பருக்கு நம்ம அவ்வளோ டைம் கொடுக்க வேணாம். ஈஸியா நம்ம எழுதிடலாம். லா பேப்பருக்கு அவங்க கொடுத்த ஸ்பேஸ்ல தான் எழுத போறோம். 4 பாயிண்ட்ஸ் மேல நம்மளால எழுத முடியாது. 10 லைன்ஸ் மேல எழுத முடியாது. அண்ட் நம்ம இந்த மாதிரி நோட்ஸ் எழுதி வைக்கிறது மத்த பேப்பர்ல இருந்து நம்ம பேப்பரை கொஞ்சம் யூனிக்கா காமிக்கும். இவங்க பேப்பரை விட இந்த பேப்பர்ல எக்ஸ்ட்ரா ஹாஃப் மார்க் போடணும்னு அவங்களுக்கு நம்ம தோண வைக்கணும். அந்த மாதிரி நம்ம எழுதலாம். வித்தியாசமா ஒண்ணு எழுதலாம். இப்போ ஆர்டிகல் 21 அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா ரைட் டு லைஃப் மட்டும் எழுதாம ரைட் டு லைஃப் பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன் எழுதலாம். ஒரு 2 லைன் எழுதலாம். அதோட அப்ளிகபிலிட்டி எப்படி இருக்கு, டு வாட் எக்ஸ்டென்ட் இந்தியன் லால அப்ளை ஆகுது அப்படி ஒரு 2 லைன் எழுதலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம இப்பவே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்டர்வியூ வரைக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்டர்வியூ வரைக்குமே நம்ம இப்பவே அதை ரெடி பண்ணிட்டோம், இந்த டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நோட்டிபிகேஷன் வந்த அப்புறமா ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் பயங்கரமா. எப்படி முடிக்க போறோம் பயத்திலேயே பாதி ஏறாது. எதுவுமே ஸ்டோர் ஆகாது. ஃபர்ஸ்ட் சும்மாவே பேரக்ஸ் எல்லாம் படிச்சா நிக்காது. நம்ம எவ்வளவு டைம் படிக்கிறோமோ அதை விட 2 டைம்ஸ் ஜாஸ்தியா ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நமக்கே தெரியாம நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். அந்த வந்து பண்ணலாங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ். எது பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் செல்ஃப் டவுட் வேணவே வேணாம். ஏன்னா எல்லாராலையும் முடியும். கன்சிஸ்டண்டா டெய்லி நான் 2 பேஜ் படிச்சாலும் நான் டெய்லி படிக்கிறேன் அப்படின்னா என்னால அது முடியும். டெய்லி ஒரு செக்ஷன் படிக்கிறேன் அப்படின்னாலும் அதை நான் படிக்கிறேன். ஸோ அந்த வந்து செல்ஃப் டவுட் வேணவே வேணாம். கம்பேர் பண்ணிப்பாங்க. இப்போ கிளாஸ்லயே நிறைய பேர் ஆன்சர் பண்ணுவாங்க, நம்மளுக்கு இந்த ஏரியாலாம் தெரியவே இல்லையே, நம்ம இதெல்லாம் படிக்கணும்னு ஒரு ஐடியா கூட இல்லை அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு கம்பேரிசன் வரும். அது நம்மள இன்னும் லோ பண்ணும். ஸோ அது வேணாம். அது கம்பேர் பண்ணவே வேணாம். நீ வேணா ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே அவங்களுக்கு இந்த ஆஸ்பெக்ட் தெரியுது, நாளைக்கு நம்ம இதை படிச்சுட்டு போய் இதை சொல்லலாம், இல்ல நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம், இல்ல அவங்களுக்கு தெரியுதா நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் கிரியேட் பண்ணா நம்ம ப்ரிப்பரேஷன் இன்னும் நல்லா போகும். நம்மள எங்கேஜிங்கா வச்சுக்கும். டயர்டே ஆகாம ஓகே அவங்க சொல்றாங்க நம்ம படிக்கலாம் அப்படின்னு பண்ணலாம். இன்னும் ஒண்ணு சொன்னா இப்ப படிக்கிற சர்க்கிள்லயே நம்மளுக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு பார்ட்னர் யாராச்சும் வச்சுக்கலாம். குரூப் ஸ்டடி நான் பண்ண மாட்டேன்.
ஸ்ட்ரக் ஏன்னா ஆகுது டைம் உங்களோட வாய்ஸ் ரொம்ப எனக்கு கன்சியூம் தெரிஞ்சு. ஆகும். பட் ஒரு இது எப்போ ஹெல்ப் ஒன் ஸ்ட்ரக் செகண்ட் ஆகுதுடா ஒன் உங்க செகண்ட் வாய்ஸ். ஆடியோலா மேம்? ஆடிபிள் ஆடிபிள். ஓகே மேம். ஓகே, எதுல இருந்து கேட்கலன்னு சொன்னா நான் ரிப்பீட் பண்ணுவேன் மேம். ஓ அப்படிங்களா? நீங்க வந்து என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க ஹெல்தி காம்படிஷனா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தா குரூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்ல வந்தீங்க. அங்க இருந்தா கேட்கல. ஓகே மேம், ஓகே மேம். ஓகே, யாராச்சும் நம்ம வைபுக்கு செட் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு பார்ட்னர் மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்குள்ள. குரூப் ஸ்டடி கண்டிப்பா டைம் கன்சியூம் ஆகும், அது வேணாம். ஆனா ஒரு ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த வீக் இது படிக்கலாம்னு சொல்லலாம். அப்படிங்கிறப்போ டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் இந்த ப்ரொஃபஸோ கிளாஸ்லாம் படிக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு மீனிங் இருக்கும், ஆக்சுவல் மீனிங் ஒன்றா இருக்கும். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மேம் கேக்குதா? ஆடிபிளா? கேக்குது, நல்லா கேக்குது, சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ அப்படி பண்றப்போ எப்போ நம்மளுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, சம்டைம்ஸ் நம்ம கிவ் அப் பண்ற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்போவே எக்ஸாம் கிட்ட வரப்போவே அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல முடியாது வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்ல டயர்டா ஃபீல் பண்ணுவோம். அந்த டைம் பார்ட்னர் படிக்கிறாங்க, நம்ம படிக்கலாம். ஐயோ அவங்க அந்த ஷெட்யூல் முடிச்சுட்டாங்க, அந்த சப்ஜெக்ட் முடிச்சுட்டாங்க, நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பயம் கிரியேட் ஆகும். தூக்கம் வராது, தூங்குனா எழுந்துப்போம். அவங்க முடிச்சுட்டாங்க ஸோ நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வேகமாவும் போவோம். இல்ல நம்ம வேஸ்ட் பண்ண டேஸை இங்க ஈக்குவேட் பண்ணிடுவோம், கடகடன்னு படிச்சிடுவோம். ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கலாம். இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம் மேம். அண்ட் ரொம்ப நான் நைட்டு ஃபுல்லா படிக்கிறேன், டே ஃபுல்லா நான் வந்து ஏர்லி மார்னிங் 3 o'clock எழுந்துடுவேன், நைட்டு 1 o'clock தான் தூங்குவேன், அந்த மாதிரி பண்ணவே வேணாம். ஏன்னா பிரெயின் டயர்ட் ஆக ஆக நம்ம படிக்கிறதெல்லாம் போயிடும், நிக்காது. ஸோ நம்ம டே டைம்ல நமக்கு கிடைக்கிற டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணாவே போதும். 5 to 8 hours ஒழுங்கா படிக்கிறோம் அப்படின்னா அதுவே போதும். மார்னிங் 5:30 அந்த மாதிரி. ஸோ அதுவே நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மள ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம், ரொம்ப டயர்ட் ஆக்க வேணாம். அந்த படிக்கிறது ஒரு அழகான ப்ராசஸ். ஸோ அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் போட்டு நம்மளுக்கு பிடிக்கவே இல்லை, ரொம்ப கஷ்டமான ஒரு பாத்து நம்ம கிராஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு நம்ம சொல்லவே வேணாம். ரொம்ப என்ஜாய் பண்ணி இருக்கிற டைமை அழகா யூஸ் பண்ணி படிச்சாவே போதும் மேம். இதெல்லாம் பண்ணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது நான் பண்ணேன், அவ்வளவுதான் மேம். நைஸ் ஸ்வீட் அவுட்புட். என்னடா ஃபர்ஸ்ட் செல்ஃப் டவுட் வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் இதுதான் கேக்குறாங்க, மேம் என்னால முடியுமா, நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நான் ஸ்லோவா படிப்பேன், அப்படி இப்படி இல்ல பக்கத்துல சொல்றாங்க என்னாலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுதான் ஃபர்ஸ்ட் திங். நீங்க நம்பலன்னா நாம நம்பலன்னா வேற யார் நம்புவாங்க? சோ அதுதான் ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் இது மாதிரி குரூப் ஸ்டடிஸ் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்வியூ வரைக்குமே குரூப் ஸ்டடிஸ் பண்ணதான் நான் இப்ப கேள்விப்படுறேன். எஸ் சோ மேம். கண்டிப்பாக பண்ணுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, ஹியூஜ் சிலபஸ் ஹேவ் என்னோட கேள்வி வந்திருக்காங்க. அதான் வீடியோ லைட்டா ஆஃப் பண்ண. வாங்க 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 ஃபர்ஸ்ட். ஓகே, சோ ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க அக்காக்கு ஃபர்ஸ்ட். ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்க. ஓகே, சோ ஹியூஜ் சிலபஸா இருக்கே, அது எப்படி நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கவர் பண்ணீங்க? ஒரு ஐடியா. அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேவரட் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன் மேம். ஸோ ஓகே, அதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஃபேவரட் சப்ஜெக்ட் ஒரு கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்ட், அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், டைமும் சேவ் பண்ணும். இதுதான் அந்த சிலபஸை முடிக்கணும் அப்படின்னா, ஏன்னா சில சப்ஜெக்ட்ஸ் கிட்டவே நம்ம போகவே மாட்டோம். ஏன்னே நமக்கு தெரியாது, அதை நம்ம ஓபன் பண்ணிருக்க மாட்டோம், நம்ம போகவே மாட்டோம். சில மைனர் ஆக்ட்ஸ் எடுக்கவே மாட்டோம். ஆனா அது படிச்சா இது இப்ப என்ன ஆக்ட் நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க, என்ஐ ஆக்ட சொல்லலாம். ஆனா அது படிச்சா அதுல எதுவுமே இல்ல, ரொம்ப நல்ல ஆக்ட் அது. ஆமா. இப்போ இம்பார்ட்டண்டா ஒரு கொஞ்சம் செக்ஷன்ஸ் தான் இருக்கும், மத்ததெல்லாம் நமக்கு ஈஸியா போயிடும். ஆனா நம்ம தொடவே மாட்டோம். சோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபேவரட் சப்ஜெக்ட் கொஞ்சம் நம்ம ட்ரையா ஃபீல் பண்ற சப்ஜெக்ட் அப்படின்னு போறது, நம்ம சிலபஸ் அழகா கவர் பண்ணலாம். அண்ட் ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்டுக்கு படிக்கிறதோட விடாம நிறைய எம்சிக்யூ போட்டுட்டே இருக்கலாம், டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணலாம். ஏன்னா எம்சிக்யூ போட போட தான் அந்த சப்ஜெக்ட் இப்போ செக்ஷன்ஸ்லாம் நமக்கு படிச்சதும் எதுவுமே ஞாபகம் இருக்காது. இந்த எம்சிக்யூ போட 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 சாப்டர் வைஸ், இந்த சாப்டர்ல இந்த செக்ஷன்ஸ் வருது, அப் டு திஸ் செக்ஷன் இந்த இவ்வளோ கவர் பண்ணுதுங்கிற ஒரு நம்மளுக்கே தெரியாம அது மெமரியில சேவ் ஆகும். அதுக்காக எம்சிக்யூ பண்ணிட்டே இருக்கலாம். அது ப்ரிலிம்ஸுக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு 2 ஆப்ஷனும் ஒரே இந்த ரெண்டுமே ஆன்சர் தானே அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வராது.
சோ இன்னும் ரெண்டும் சிமிலரா இருக்கே. அதுதான் வச்சு விளையாடிட்டாங்க இல்லையா, புதுச்சேரியும் சரி இங்கேயும் சரி ஒரு புது ட்ரிக் கொண்டு வந்துட்டாங்க. எஸ், கரெக்டா சொன்னீங்க. இருக்கே அப்படிங்கிற அந்த 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 கன்ஃபியூஷன் வேணாம் அப்படின்னா எம்சிக்யூ டெய்லி நான் இந்த சாப்டர் இன்னைக்கு அட்மிஷன் படிக்கிறேன் அப்படின்னா அட்மிஷனுக்கு ரிலேட்டடா இப்போ கூகுள்லயே நமக்கு எல்லாமே வருது. நெட்ல எல்லாம் என்ன வேணா எடுத்துக்கலாம், கையிலேயே இருக்கு. இல்ல நம்மளுக்கு அந்த திருவள்ளுவர் கைட்லயே எம்சிக்யூ இருக்கு, அது வாங்கி போட்டுக்கலாம். இல்ல அது வாங்க முடியல அப்படின்னா நம்ம கூகுள்லயே போட்டுக்கலாம். அப்ப போட்டு நம்ம சர்ச் பண்ணி டெய்லி இந்த சாப்டர் படிச்சிட்டோம்னா உடனே ஒரு எம்சிக்யூ ஒரு 50 கொஸ்டின் ஆச்சும் பாத்துடணும். அப்ப மட்டும்தான் அது நம்ம ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் அது ஞாபகம் இருக்கும், நம்ம படிச்சது ஞாபகம் இருக்கிறதுக்கு இதுதான் வழி. இதெல்லாம் பண்ணா சிலபஸ் நம்மளுக்கு தெரியாம நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டே போவோம். ஒரு அழகான ஷெட்யூல் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீக்ல இந்த சப்ஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்றோம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே 3 டேஸ்ல நான் வந்துட்டு ஐபிசி முடிக்கிறேன் அப்படின்னா அது முடியாது. எனக்குலாம் சிஆர்பிசி எல்லாம் ஒரு 10 டேஸ் எடுத்துச்சு. படிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, மறந்து போச்சு. அந்த மாதிரி இருந்தப்போ நான் 10 டேஸ் சாலிடா எடுத்துக்கிட்டேன். அதனால ஒரு ஷெட்யூல் போட்டுக்கலாம். ரொம்ப படிச்சுட்டே நம்ம டைம் எடுத்துட்டே போயிட்டே இருப்போம். ஸோ அது நம்மள ரெஸ்ட் பண்றதுக்காக, டைம்குள்ள கம்ப்ளீட் பண்றதுக்காக. ப்ளீஸ் மியூட் பண்ணிடுங்க. எனக்கு ஒரு வந்த மாதிரி அங்க யாரும் அவங்க பேசிட்டு இருக்காங்க போல. அபிராமி ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க. யா, தேங்க்யூ. சாரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே மேம். சோ இதெல்லாம் பண்ணா சிலபஸ் நம்ம கண்டிப்பா முடிச்சுக்கலாம் மேம். ஓகே ஓகே, நீங்க கொடுத்த அவுட்புட்ல இது பிராக்டிகலி ஒர்க்கிங் அவுட்புட். எஸ், நீங்க படிக்கிறீங்களா? நம்ம எதுக்கு படிக்கிறோம்? அந்த எம்சிக்யூ சால்வ் பண்றதுக்கு தான் படிக்கிறோம். சோ படிக்கிறது எம்சிக்யூ ஹேண்ட் இன் ஹேண்ட் போகும்போது கண்டிப்பா அது ஒரு ரியாலிட்டி செக்கா இருக்கும் நமக்கு. தட்ஸ் a வெரி குட் இன்சைட்ஸ். இப்போ வந்து நம்ம மெயின்ஸ்குள்ள லைட்டா வந்தோம். மெயின்ஸ் தான் வந்து எனக்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணும்போது எஸ் பிரிலிம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு நமக்கு. மெயின்ஸ் தான் ஒரு பெரிய பூதம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெரிய பூதத்துல ஃபர்ஸ்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் எல்லாம் வந்து கோர்ட் நேம் அதெல்லாம் எழுதக்கூடாது நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நீங்க சொல்றது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நான் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், செஷன்ஸ் கோர்ட், இந்த மேல இருக்க காஸ்ட் டைட்டில் அதெல்லாம் எழுதுனீங்களா? இல்ல மேம், அது எழுத வேணாம்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கிளியரா இருக்கும். நீங்களும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம அது எழுத வேணாம். ஈவன் ஃபேக்ட்ஸ் கூட எழுத வேணாம். நம்ம அது கூட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுவும் கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்கிற ஃபேக்ட்ஸை வச்சு எவிடன்ஸை எப்படி அப்ரிஷியேட் பண்ணி எப்படி நம்ம டெசிஷன் கொண்டு வரோங்கிறது தான் நம்மளுக்கு அவங்க மார்க்ஸ் கொடுக்குற கிரைட்டீரியா. அது எல்லாமே ஸோ நம்ம அப்படி அந்த ரேஞ்ச்ல போனா போதும். தேவையில்லாம உட்காந்து ஃபேக்ட்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு, காஸ்ட் டேட்டில் எழுதுறதுக்கு பேஜ் இருக்காது. ஃபர்ஸ்ட் திங், டைம் இருக்காது. சோ இந்த ரெண்டும் பண்ணவே வேணாம். ஏன்னா எவிடன்ஸ் எழுதி ஜட்மெண்ட் எழுதுறதுக்கே பேஜ் இல்ல, அவ்வளவுதான் அவங்க கொடுக்குறாங்க. சோ நமக்கு எல்லாம் எழுதிருப்போம். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னதுதான், எல்லாம் எழுதிட்டோம், டெசிஷன் எழுதுறதுக்கு பேஜ் இல்ல. சோ அது அவங்களுக்கு கம்மியா இருக்கு. அது நம்ம பண்ணவே வேணாம். எவ்வளவு தூரம் கிறிஸ்பா நம்மளோட தாட்டை நம்ம கொண்டு வரோமோ அதை நம்ம ஜட்மெண்ட் ரைட்டிங்ல காமிக்கிறது நல்லது. ஃபேக்ட்ஸ் எழுத வேணாம், எதுவுமே எழுத வேணாம். வெரி நைஸ். இப்போ 138 கேசஸ் பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா வந்து நம்ம சார்ட்ஸ் ஃப்ரேம் பண்றது இல்லை, கரெக்ட்டுங்களா? ஏன்னா எஸ்டிசி கேசஸ் அது வந்துருது. ஆனா நமக்கு வந்து கொஸ்டின்ல ஃப்ரேம் சார்ஜஸ் கேட்டிருந்தாங்க. சோ எல்லாருமே நார்த் அம்சல் வந்து சார்ட் ஃப்ரேம் பண்ணுங்கன்னு நிறைய பேர் எழுதுனதா சொன்னாங்க. சோ அது நான் ரெக்கமெண்ட் பண்றேன். பட் ஆனா கிளியர் பண்ணவங்க சொல்றது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ நீங்க எழுதுனீங்களா? எஸ் மேம், நான் எழுதினேன். ஆனால் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்ங்கிற ஹெட்டு கீழே எழுதாம பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன் அப்படின்னு போட்டு, ஓகே இந்த ஃபேக்ட்ஸ் இந்த அக்யூசேஷன் எல்லாமே 138 செக்ஷன்ல சொல்லியிருக்கிற 5 கண்டிஷன்ஸ்ல வருதா, இல்லை இவங்க வந்து ரிவ்யூட் பண்றதுக்காக ஏதாச்சும் எவிடன்சஸ் கொடுத்துருக்காங்களாங்கிற 2 கொஸ்டின் நானே எழுதி அதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தேன். அவங்க கொடுத்த ஃபேக்ட்ஸ் அண்ட் எவிடன்ஸை வச்சு கம்பேர் பண்ணி. போட்டு நீங்க எழுதல? எழுதல மேம், பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன் தான் எழுதிருந்தேன். எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஓ, கவர் பண்ணிட்டீங்க அதுலயே. சரி, ஹெட்டிங் என்ன போட்டா என்ன உள்ள கவர் பண்ணிருக்கு, அதுதானே they were going to see. நம்ம சார்ஜஸ்ங்கற நேம்ல எழுதாம நான் வேற மாதிரி எழுதிருந்தேன். whether he is guilty under section 138 அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டேன் மேம். அது ஓகேவா? அண்ட் சம்மன்ஸ் கேஸ், வாரண்ட்ஸ் கேஸ் மென்ஷன் பண்ணணுங்கிறது மேண்டேட்டரி இல்ல. ஏன்னா பண்ணணும்னா நம்ம அந்த டைம்ல நம்ம எழுதுறப்போ ஓகே வாரண்ட் கேஸ்னா எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், ப்ளீ ஆஃப் கில்ட்டி வராது அப்படிங்கிற அந்த டைம்ல எக்ஸாம் எழுதுறப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். படிக்கிறப்போ கிளியரா இருக்கலாம். அது நம்ம டீவியேட் ஆகி போறதுக்கு சான்சஸ் இருக்கு, நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு. அது
அது நம்ம எழுதாம நம்ம நார்மலா ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு ஒரு பாடி நம்ம எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா இதுதான் எழுத போறோம் அப்படின்னு பண்ணிடலாம். அண்ட் நிறைய பேர் வந்து செஷன் கேஸ் ஸோ கமிட் பண்ணிடலாம், நம்ம கமிட்டல் ஆர்டர் கொடுத்துடலாம். இதுதான் நீங்க சூப்பரா டச் பண்ணீங்க. அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஐ டோல்ட் இன் கிளாஸ் நிறைய பேருக்கு. ஆனா சில பேர் அதை பண்ணிருக்கதாவும் எனக்கு சொல்லியிருந்தாங்க எக்ஸாம்க்கு அப்புறம். சோ எனக்கு தெரிஞ்சு அவங்க கிளியர் பண்ணல சில பேரு. சோ நீங்க சொல்லுங்க, அது மாதிரி பண்ணலாமா? பண்ணவே அதனாலதான் மேம் டிஸ்ட்ராக்டே ஆக வேணாம். ஒரே ஒரு ஃபார்மேட் கிரிமினல் ஜட்மெண்ட்னா இந்த ஃபார்மேட்ல தான் நான் எழுத போறேங்கிறத நம்ம கிளியரா எழுதிடலாம். நம்ம வந்துட்டு ஒரு டிஸ்ட்ராக்டே ஆக வேணாம். நம்ம வந்து ஓகே செஷன் அஃபென்ஸ் கண்டிப்பா நிறைய அஃபென்சஸ் மிக்ஸ்டா தான் நமக்கு கொடுக்க போறாங்க. இது வந்து செஷன் கேஸ் இதை மட்டும் நான் வந்து கமிட் பண்றேன்னா எழுதுனா ரொம்ப மைனஸ் மார்க் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அவங்க நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன, நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், எப்படி எழுதுறோங்கிறத மட்டும் தான். நம்ம ஜட்மெண்ட் ரைட்டிங் ஸ்கில் எப்படி இருக்கிறத டெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த எக்ஸாமே. ஸோ அதை நான் பண்ண மாட்டேன், நான் கமிட் பண்றேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பான சாய்ஸ். அது பண்ண வேணாம். நம்மளுக்கு இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம தலைக்குள்ள ஏத்திக்கவே வேணாம். நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிறதுக்கு நான் ஜட்மெண்ட் எழுதுறேன், சார்ஜ் ஃப்ரேம் பண்றேன், இது மட்டும்தான். ஸோ அந்த கமிட்டல் கொடுக்கறது, இந்த ட்ரையல்னு மென்ஷன் பண்றது, இதெல்லாம் என்ன கேட்டா வேணாம். அது வேணவும் வேணாம், கமிட் பண்றதுலாம் வேணாம். ஓகே, வெரி நைஸ், நீட்டா சொல்லிட்டீங்க. அதே மாதிரி நிறைய பேர் பிரிலிமினரி இஷ்யூவே இது லிமிடேஷன்லயே வரல. சில பிரிலிமினரி இஷ்யூஸ் சில இடத்துல கேட்டிருந்தாங்க பாத்தீங்களா, வரலன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன் மேம் கேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா, அதான் நம்ம எக்ஸாம்னு வந்துச்சுனாவே ஜூரிஸ்டிக்ஷனையோ எதையுமே நம்ம எடுத்துக்கவே வேணாம். இல்ல இது நமக்கு வராது, இது வந்து நம்ம பெக்யூனியரி ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல, நமக்கு இங்க வந்து எக்ஸ்டெண்ட் இல்ல அப்படிங்கிற பாயிண்ட்லயே வேணாம். நம்ம எழுதுறதுக்காக தான் கேட்டிருக்காங்க. ஸோ உனக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதை நம்ம எழுதுறது, அவங்க நம்மளை டெஸ்ட் பண்றாங்க, ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க. ஸோ அதுல எதுவுமே மாட்டிக்க வேணாம். மாட்டிக்காம எழுதுறது, சிவில் கேஸுமே நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. இது வந்துட்டு இல்ல ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல, இது வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி எழுதிருந்தாங்க. நம்ம அந்த எழுத வேணாம். நம்ம ஜட்மெண்ட் எழுதுறது எவிடன்ஸ் ஃபேக்ட், இந்த ரெண்டு மட்டும் தான் நமக்கு ஞாபகம் இருக்கணும். வேற எதுவுமே ஞாபகம் வேணாம். எவிடன்ஸ் ஃபேக்ட்ஸ் அதை வச்சு நம்ம என்ன எழுதணுமோ அதை எழுதுறது நல்லதுதான். எனக்கு தெரிஞ்சு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ்க்கே அதை பார்த்த உடனே ஒரு அதிர்ச்சியா இருக்கும். அம்மா இது நம்ம எதிர்ப்பு அதுக்கு டெஸ்ட் கொடுக்குறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, எனக்கு இன்டர்வியூ கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 55 மினிட்ஸ் எனக்கு பண்ணாங்க. எல்லா கொஸ்டின்ஸுமே கேட்டாங்க, எல்லாமே கேட்டாங்க எனக்கு. நான் வெளியில வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்றப்போ அதுவும் கேட்டாங்க, இதுவும் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு நிறைய கொஸ்டின் பண்ணாங்க. ஆனா அவ்வளவு கொஸ்டின் பண்ணதுக்கு அவங்க அதுக்கு நல்லாவே மேக்ஸிமம் மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுதான், அதாவது மினிமம் கொஸ்டின் கேட்கும் போது அவங்க உங்களை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரியாது. நீங்க ஸ்டார்டிங்கே நல்ல சாட்டிஸ்பாக்டரியா ஆன்சர் சொல்லணும்னா அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து நிறைய நேரம் நிறைய மார்க்ஸ். எஸ் மேம், எஸ். நான் லைட்டா கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஓகே நம்ம சொதப்பிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அங்க நம்மள நிறைய டெஸ்ட் பண்றதுக்காக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. மார்க்ஸ் பார்த்த அப்புறமா ஓகே நம்ம ஏதோ பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்டர்வியூ வந்து பிராக்டிஸ் ஒரு இப்போ ஃப்ரெஷர்ஸ்க்கு அவங்களுக்கு கொடுக்குற நம்ம என்ன கான்செப்ட் சொல்றோமோ அதுல இருந்து மட்டும்தான் கொஸ்டின் கேட்கறாங்க. போர்டு வந்து ரொம்ப லீனியண்டா நம்மள எப்படி நம்ம கம்ஃபர்ட்டா வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்காங்க. நம்மளை பயமுறுத்துற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. நிறைய மார்க் இன்டர்வியூ எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயந்து எல்லாம் உள்ள போயிருப்போம் எல்லாரும். ஆனா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. நம்மள ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அப்ரோச் தான் இருந்துச்சு அவங்க கிட்ட. ஜஸ்டிஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே நம்மளுக்கு நம்ம ஏதாவது மிஸ் பண்ணா கூட நம்மளுக்கு அதை எடுத்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்மாஸ்பியர் தான் இன்டர்வியூல இருந்துச்சு. ஆனா என்ன அப்படின்னா இப்போ என்கிட்ட கேட்டாங்க என்ன சைட் ஆஃப் ப்ராக்டிஸ், என்ன கொஸ்டின் கேட்கட்டும் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம சொல்ற சப்ஜெக்ட் மட்டும்தான் அவங்க கேட்கறாங்க, அதை தாண்டி அவங்க கேட்கறது இல்லை. ஸோ நம்ம எந்த பக்கம் நம்ம வந்து ப்ரிப்பேர்டா இருக்கோமோ அதை மட்டும் அவங்க கிட்ட சொல்லலாம். இவ்வளோ காம்படிஷன் இருந்தப்போ இப்போ வந்து 1-to-1 இருந்துச்சு. ஸோ அதுவுமே அப்படி இருந்த போது கூட போர்டு வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. நான் கிரிமினல் சைட் ப்ராக்டிஸ் அப்படின்னா அதுல மட்டும்தான் ப்ராக்டிஸ். நானும் இன்னும் பர்டிகுலரா சொன்னேன், நான் வெறும் டிக்ளரேஷன் இன்ஜென்ஷன் சூட்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஓகே அப்படின்னு ஏன்னு ரீசன் கேட்டாங்க. பட் அதுல இருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் பண்ணாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் நம்ம அப்டேட்டடா வச்சுக்கலாம். காஸ்டில இருந்து நிறைய கேட்டாங்க, ரீசன்ட் ஜட்மெண்ட்ஸ், லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ், அதெல்லாம் நம்ம அபார்ட் ஃப்ரம் நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் அதை தாண்டி அவங்க கேட்கறது அதெல்லாம் கேட்கலாம். பட் நம்ம சொல்ற சப்ஜெக்ட் மட்டும்தான் கேட்கறாங்க. சோ இன்டர்வியூ பயப்பட வேணாம். ஓகே, சூப்பர், எக்ஸலென்ட் பேனல்.
ஓகேங்களா? சோ மேம். நைஸ் ஒன். நமக்கு வந்து ஒரு 4 பேனல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ எஸ் மேம். எல்லாருக்கும் நம்ம இந்த கொஸ்டின் கேட்டோம். ஆனா இவ்வளோ வார்மிங்கான ஒரு ரிப்ளை வந்து உங்ககிட்ட இருந்து தான் கிடைச்சிருக்கு. ஆசம். சோ குட். சோ மேம். மக்களே பாத்துட்டு இருக்கீங்களா, இன்டர்வியூ நினைச்செல்லாம் பயந்துக்காதீங்க. படிக்க படிச்சா தானா ட்ரெயின் மாதிரி எல்லாம் நடக்கும். ஓகே, அதுதான் அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஒரு ஆக்டோட நேம் அதோட இயரையும் ஜட்மெண்ட்ல எழுதணும் அப்படின்னு வந்து நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். நானுமே அதை சொல்லியிருக்கேன், சில டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் லெக்சர்ல எல்லாம் கேட்டிருக்கேன். சோ நீங்க என்ன பண்ணீங்க? இயர் எழுதுனீங்களா? ஃபுல் நேம் இயர்? கண்டிப்பா எழுதணும் மேம். கண்டிப்பா ஓகே. எழுதணும். எஸ். எழுதுனேன். கண்டிப்பா எழுதுறது நல்லது. அத சில விஷயங்கள் நம்ம பேப்பரை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஹைலைட்டடா அவங்கள்ட்ட இருந்து நம்ம பேப்பரை காமிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக் எல்லாம் நம்ம பண்றது நல்லது. கண்டிப்பா. வெரி நைஸ், வெரி நைஸ். அதே மாதிரி சைட்டேஷன் நீங்க கொடுத்திருந்தீங்களா? மேம் நான் கொஞ்சம் சைட்டேஷன்ல கொஞ்சம் மெமரைஸ் பண்றதுல வீக். ஸோ சொல்லி மாட்டிக்க வேணாங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்துச்சு. ஆனா ரொம்ப லேண்ட்மார்க் கொஸ்டின்ஸ், லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் நான் வந்து எழுதியிருந்தேன் மேம். ரொம்ப ரவுண்ட் ஜட்மெண்ட்ஸ் இருக்கும். அது ஏன்னா நம்மளே நம்ம மிஸ்டேக்கே பண்ண மாட்டோம்னு நம்மளுக்கு 100% ஷுவரா இருந்துச்சுன்னா நம்ம எழுதலாம். இல்லைன்னா நம்ம எழுத வேணாம். சைட்டேஷன்ஸ் எழுதணும்ட்டு நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஆனா காஸ்ட் டைட்டில் கரெக்டா எழுதணும். இந்த பக்கம் ஒரு கேஸ் இந்த பக்கம் ஒரு கேஸ் எழுதுனா மாட்டிப்போம். ஏன்னா கரெக்ட் பண்றவங்க டிஜே, அவங்களுக்கு தெரியாம எதுவுமே இருக்காது. தங்களுக்கு கூட சட்டம் ஒன்றும் இல்லை, உண்மையாவே இல்லை, அதனால எதுவும் தப்பா எழுதிடக்கூடாது. ஓகே. இந்த மாதிரி பண்ணோம்னா மைனஸ் மார்க் ஆயிடும். அது பண்ண வேணாம். ஓகே, நைஸ். நீங்க வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒண்ணு பிடிச்சிருந்தீங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் வந்துட்டு ஜட்மெண்ட் ரைட்டிங் பத்தி எலாபரேட்டா சொல்லியிருந்தாங்க. பேப்பர் 1 பத்தி நான் சொல்றேன் மேம் அப்படின்னு சொல்லி சொல்ல வந்தீங்க. பேப்பர் 1 நீங்க பாக்குறதுக்கு அம்பி மாதிரி இருக்கும், ஆனா அது ஒரு அந்நியன். அதுல வந்து ஸ்கோர் பண்றது கொஞ்சம் டஃப்பான ஜாப் தான், நம்ம ஆளுங்களுக்கு அது தெரியாது. சோ நீங்க கொடுக்குற இன்சைட்ஸ் will be வெரி யூஸ்ஃபுல். பேப்பர் 1 பத்தி சொல்லுங்க. 4 சப்ஜெக்ட் ஒரே டே வச்சு செஞ்சிருப்பாங்க, கரெக்ட்டுங்களா? சொல்லுங்க. Yes, ma'am. இப்போ நான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்போ நம்ம கிட்ட ஒரு கிளியர் நோட் இருக்கு அப்படின்னா, நம்ம மெயின்ஸ் அப்போ இந்த 4 சப்ஜெக்ட் ஒரே பேப்பர்ல எழுத போறோம். 4மே மேஜர் சப்ஜெக்ட்ஸ், பெரிய சப்ஜெக்ட். 4 சப்ஜெக்ட் படிக்க போறோம். எதுவுமே அதுவும் சிபிசில ஆர்டர்ஸ் ப்ரிலிம்ஸ்ல கூட 1 2 ஒமிட் பண்ணிருப்போம். மெயின்ஸ்ல எதுவுமே பண்ண முடியாது. இபிஏ நம்மளுக்கு 1 மந்த் படிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். சார் வந்து இபி பயங்கரமா எடுத்திருப்பாங்க. ஸோ சாரை நம்பி கண்ணை மூடி இபி நம்ம கிளாஸ்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுடலாம். ஸோ வந்து ஆர்டர்ஸ்லாம் எப்படி முடிக்க போறோம் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் இப்போ இவங்க நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்றதுனால அப்போவே கட் ஸ்டார்ட் பண்ணி 10 லைன்ஸுக்கு அவ்வளவுதான், 10 லைன்ஸ்க்குள்ள ஒரு நோட்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது அவங்க மெயின்ஸ்ல கட கட கடன்னு ரீட் பண்ணிட்டு போறதுக்கு கரெக்டா இருக்கும். மெயின்ஸ் வந்த அப்புறமா நாங்கெல்லாம் அந்த தப்பு பண்ணோம். மெயின்ஸுக்கு 1.5 மாசம் தான் பீரியட் இருந்துச்சு. அதுல உட்காந்து நாங்க நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தது நிறைய டைம். நம்மளால லா பேப்பர் முடிக்கும், லா பேப்பருக்கு பயம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. மத்த பேப்பர் எல்லாம் புதுசா இருக்குன்னு படிக்க ஆரம்பிச்சோம். எக்ஸாம் கிட்ட வர வர லா பேப்பர் அப்படியே இருந்துச்சு. எப்படி படிக்க போறோம் எப்படி படிக்க போறோங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஸோ நோட்ஸ் எடுக்கிறப்போ இன்னொன்னு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நான்லாம் சம்டைம்ஸ் நானே அதை பண்ணிருக்கேன். நோட்ஸ் எடுத்துட்டே இருப்போம். திடீர்னு ரொம்ப டீவியேட் ஆகி ஒரு 10 பேஜுக்கெல்லாம் எடுத்துருவோம். அந்த 10 எடுத்துடுவோம். ஏன்னா சப்ஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அது வந்து இப்போ 164 சிஆர்பிசி எடுக்கிறோம் அப்படின்னா எடுத்துட்டே இருப்போம். நம்மளுக்கே தெரியாது, நிறைய ஒரு 10 கேஸ்லாம் எழுதிடுவோம். நம்மளால அதை அவாய்ட் பண்ணவே முடியாது, எழுதிடுவோம். ஆனா நம்ம நோட்ஸ் பாக்குறப்போ அது நமக்கு தேவையில்லைன்னு தோணும். ஸோ அதெல்லாம் பண்ண வேணாம். ரொம்ப டீவியேட் ஆகி நான் ஒரு ஒரு செக்ஷனுக்கு நான் 1 hour நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் வேணாம். இப்பவே நீங்க 4 சப்ஜெக்ட்ஸ்க்கும் நல்லா எடுத்து வச்சிட்டீங்கன்னா நீங்க அப்புறமா உட்காந்து தப்பானியோ கேழ்கரையோ புரட்ட வேண்டியது இருக்காது. அப்போ நீங்க மெயின்ஸ் அப்போ கேழ்கரை தூக்கவே முடியாது, கேழ்கரை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருப்பாங்க இல்லையா, கேட்கற கான்ஸ்டியூஷனுக்கு எம்பி செய்யுங்க அப்பாடா. சோ அந்த புக்கை நம்ம அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். அதை வந்து நீங்க இப்பவே பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அது நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் தான் ஐயோ எழுதணுமா அப்படின்னு இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு எழுதுற ஹேபிட் போயிருக்கும். இப்போ நம்ம எல்லாருக்குமே போயிருக்கோம், எழுதுற ஹேபிட்டே போயிருக்கும். உட்காந்து நம்ம நோட்ஸ் எழுதணுமா, நம்ம என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா பப்ளிக்கா ப்ரிப்பேர் ஆகுறோங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இந்த இந்த 1 இயர், இந்த இயர் மட்டும் தான் நம்ம படிக்க போறோம். இந்த 1 இயர் அழகா ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மளை சேர்க்க போகுது. அதுக்கு நம்ம இப்பவே ஸ்டார்ட் பண்றோம். லா பேப்பர் இது ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோமா, மினிமம் 2 கேஸ்லஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எஃப்ஐஆர்னா ஒரு கேஸ்லா,
ஸ்டாண்டர்டா இருக்கும். லலிதா குமாரி கேஸ் இருக்கும். ஸோ அந்த கேஸ் மட்டும் நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி 164னா அதுக்கு ஒரு கேஸ் இருக்கும். அந்த மாதிரி இம்பார்ட்டண்டா இருக்கிறத எழுதிக்கலாம். அமெண்ட்மெண்ட் எழுதி வைக்கலாம். எந்த இயர்ல வந்துச்சு, அமெண்ட்மெண்ட்ல என்ன வந்துச்சுன்னு எழுதலாம். ஸோ இந்த இந்த மாதிரி ரொம்ப கட் ஷார்ட் பண்ணி அழகா ஒரு நோட்ஸ் எடுத்துட்டோம் அப்படிங்கிறப்போ அதை எழுதணும் அப்படின்னா மற்ற பேப்பர்ல இப்போ ஆர்டிகல் 21 இப்போ ஆர்டிகல் 19 எடுத்துக்கலாமா. 19 ஃபர்ஸ்ட் ரைட் என்ன சொல்லியிருப்பாங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லியிருப்பாங்க. அது எக்ஸ்பிரஸா அந்த ரைட் இருக்கும். அதுலவே இம்ப்ளைடா ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் இருக்கும், ரைட் டு பி ரிமைன் சைலண்ட் இருக்கும். இந்த மாதிரியான ரைட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ படிக்கிற போது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆஃப்டர் நோட்டிபிகேஷன் அதை நம்ம தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ ஆர்டிகல் 19 அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இதெல்லாம் எழுதினா நம்ம பேப்பர் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணும். ஓகே இவங்க என்னமோ ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு. இது நம்ம அந்த 1.5 மாசத்துல நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிறதவே படிக்க முடியாது. ரீட் ரிவைஸ்னே போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அதெல்லாம் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம பேப்பர் இன்னும் கொஞ்சம் அழகா காமிக்கும். இன்னும் ஆர்டிகல் 21ல ரைட் டு பிரைவசி இருக்கு, ரைட் டு டை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரைட் டு பி ஃபர்காட்டன் ஒரு ரைட் இருக்கு. ஸோ அந்த ரைட் எந்த கேஸ்ல எமர்ஜ் ஆச்சுன்னு எழுதலாம், அதோட பொசிஷன் என்னன்னு எழுதலாம். அந்த மாதிரி இப்போ ரெண்டு ரெண்டு லைன் எழுதி வைக்கலாம். நமக்கு எல்லாமே இப்போ நம்மளுக்கு ப்ரௌஸ் பண்ணி எழுதிடலாம். அந்த மாதிரி எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பேப்பர் மெயின்ஸ்ல பாக்குறப்போ ஓகே இதெல்லாம் அவங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கிற நம்ம பேப்பர் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். மத்த கொஸ்டின்ஸ் தெரியலனாலும் எழுதியிருக்க கொஸ்டின்ஸ்க்கு அவங்க ஃபுல் மார்க் போடணும். ஸோ இது நம்ம லா பேப்பர் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்போ நம்மள பேர்டன் பண்ணாது. இதெல்லாம் நம்ம இப்போ பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஹார்ட்லி ஒரு 1 மந்த் ஆகும் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு, அவ்வளவுதான். ஆனா அந்த பீரியட் நாங்க ட்ரைனிங்குள்ள போறதுக்குள்ள இவங்க எல்லாம் அந்த நோட்ஸ் முடிச்சிடலாம், நோட்ஸ் எடுத்து முடிச்சிடலாம், ரெடி ஆயிடலாம். நோட்டிபிகேஷன் வந்துடும், அவங்க ரெடி ஆயிடலாம். ஸோ அவங்களுக்கு எடுக்க ஸ்டார்ட் பண்றப்போ அப்படி இருக்கும். ஒன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க எழுத எழுத இன்னும் ஞாபகம் இருக்கும். நம்ம ஒரு 4 டைம் ரிவைஸ் பண்றத ஒரு 2 டைம் பண்ணா போதும். அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை பண்றது நம்ம பேப்பரை இன்னும் அழகா காமிக்கும். அண்ட் நம்ம நம்ம கண்டென்ட் ஃபுல்லா இருக்க என்ன கேட்டாலும் எழுதலாம். கொஸ்டின் ரொம்ப டிஸ் பண்ணி கேட்டாலும் நம்ம கண்டென்ட் நம்ம ஃபுல்லா நம்ம வச்சுக்க நம்ம என்ன வேணா எழுதலாம். அது கொஞ்சம் சென்சிபிளாவும் இருக்கும், அவங்களுக்கு அட்ராக்ட் பண்ற மாதிரியும் இருக்கும். ஸோ ப்ளீ பார்கெனிங் கொஸ்டின் அந்த மாதிரி தான் ஆச்சு மேம். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவா ஏதோ ஒண்ணு பண்றோம், அது யூஎஸ்ல இருந்து கொண்டு வந்தாங்க அப்படிலாம் நம்ம படிச்சது, நம்ம அது என்ன கொஸ்டின் அப்படிங்கறத ரீட் பண்றதுக்கு டைம் இல்ல. ஸோ தெரிஞ்சதை மட்டும் நம்ம எழுதலாம் அப்படின்னு எழுதுறது அது அவங்களை அட்ராக்ட் பண்ணும். ஓகே இந்த பொண்ணு கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணலனாலும் என்னமோ எழுதியிருக்கா அப்படிங்கறத அவங்க யோசிப்பாங்க. ஸோ நம்ம ஸ்கில்ல நம்ம தான் பேப்பர்ல காமிக்கணும். நம்ம கிட்டவே வச்சுட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஸ்கில்ல ஃபுல்லா நம்ம பேப்பர்ல காமிக்கிற அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணா போதும். அதெல்லாம் இப்போ டைம். ஓகே மேம். ப்ரிப்பரேஷன் அப்படின்றத அழகா சொல்லிட்டீங்க. எப்படின்னா ப்ரிப்பரேஷன்ன்றது நான் உட்கார்ந்து இப்படியே படிச்சுட்டு இருக்கிறது கிடையாது. நீங்க எக்ஸாமினேஷன் அந்த ரிவிஷனுக்கு நீங்க என்ன கவர் பண்ண போறீங்களோ அதுக்கு நீங்க இங்க ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறீங்க. தட் இஸ் யோர் நோட்ஸ், கரெக்ட்டுங்களா? சோ அது ஹோலிஸ்டிக்கா நீங்க வைக்கும் போது எவ்ரிதிங் இஸ் இன் யோர் ஹேண்ட். அப்ப நீங்க ரிவிஷன் அப்படி முடிச்சுட்டு போயிடலாம். பிளஸ் நீங்க எப்படி யூனிக்கா தெரியணும்ன்றது உங்க மைண்ட் செட்லயே எப்பயும் இருக்கணும் அப்படின்றது. யூ ஹேவ் கிவன் இட், டெலிவர்ட் இட் சோ நைஸ். இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் நம்ம மெயின்ஸ் கிளியர் பண்ணலையே, அடுத்து நம்ம பண்ண முடியுமா, எங்க தப்பு செஞ்சோம்னு தெரியலையே, ஐயோ அந்த செல்ஃப் டவுட்ல நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க. என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் அதுல இருக்கலாம். சோ இந்த செஷன் ஐ எம் டெடிகேட்டிங் ஃபார் ஹர் அண்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லைக் தட். அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க மேம்? அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் நம்ம பார்க்கணும். ஈவன் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் ப்ரிலிம்ஸ்லயே ஃபெயில். அது எஸ் மேம், அது ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணல, ஒரு ஐடியாவே இல்ல. இதெல்லாம் நான் ஃபெயில் ஆனனால நான் எந்த இடத்துல நம்ம ஃபெயில் ஆனோங்கிறத நம்ம யோசிச்சா மட்டும் போதும். ஐயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் ஆயிட்டாங்க, நம்மளும் ஒன்னா தானே படிச்சோம், ஏன் செலக்ட் ஆகலைங்கிறது இன்னும் நம்மள டிப்ரெஸ் ஆகும், நம்மள நெக்ஸ்ட் ஸ்டெப் போக விடாம பண்ணும். அதை நம்ம பண்ண வேணாம். இன்னும் என்ன பண்ணுனா நம்ம பேப்பர் இன்னும் அழகா காமிக்கும். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட் ரேங்க் வாங்கினவங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் செகண்ட் வாங்கினவங்க எல்லாமே ப்ரிலிம்ஸ் 2019ல ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆனவங்க. ஸோ அவங்க எஸ் மேம், எஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க. நைஸ். இன்னொன்னு கேள்விப்பட்டேன், டிஜே கிளியர் பண்ணவங்க சிஜே மீன்ஸ்ல ஃபெயில் ஆனவங்க இருக்காங்க மேம். அதுல இருந்து அவங்க எழுந்து தட்ஸ் வாட் இஸ் சக்சஸ், இல்லீங்களா? சோ அது எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் நீங்க மெயின்ஸ் வரைக்கும் வந்துட்டீங்க, நெக்ஸ்ட் டைம் கிளியர் அவ்வளவுதான், நீங்க கிளியர் பண்ணிடலாம். நீங்க இந்த டைம் போட்ட எஃபர்ட் நெக்ஸ்ட் டைம் நீங்க போட வேணாம். ஒரு குயிக் ரிவைஸ் பண்ணா போதும். எந்த இடம் நீங்க லேக் ஆகுறீங்கன்னு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க நெக்ஸ்ட் டைம் நீங்க இல்லாட்டா வேற யார் கிளியர் பண்ணுவா? அவ்வளவுதான், வந்துட்டீங்க, பாதி கிணறு தாண்டிட்டீங்க.
உண்மையாவே சூப்பர். ஐ நோ லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே பேரை சொல்லல ஏன்னா மேபி ஷி மேபி offended. அவங்க படிக்கும் போது எங்க கூட சேர்ந்து படிக்கும் போது நாங்கெல்லாம் படிச்சுட்டு எதை ரீடைன் பண்றதுன்னு தெரியாம இருப்போம். வாட் ஷி வில் டூ இஸ் கட 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 ஷி வில் டெல் த லைன் டாட் அப்படின்னு அடுத்த லைன்ல சொல்லுவான். கமா அப்படின்னு அடுத்த லைன்ல சொல்லுவாங்க. எங்க இருந்து வந்துருச்சு இப்படி படிக்கிறேன் அப்படின்னு. சோ நீங்க கிளியர் பண்ணாம யாரு கிளியர் பண்ணுவா? கண்டிப்பா கிளியர் பண்ணணும். ஓகே, சோ அந்த ஒரு விஷயம். சில பேருக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாம இருக்கலாம் மேம். அதனால கொஞ்சம் இப்ப எனக்கு இல்ல, நான் பண்ண மிஸ்டேக் அதுதான். நான் வந்து ஒரு 25 மார்க்ஸ் அப்படின்னு உங்ககிட்ட கூட வந்து கதறிட்டு இருந்தேன் எக்ஸாம் முடிச்சுட்டு. ஒரு 25 மார்க்ஸ் விட்டுட்டு வந்தேன் ஜட்மெண்ட் ரைட்டிங்ல. ஏன்னா எனக்கு டைம் மேனேஜ் நிறைய எழுதிட்டேன். எழுதி எழுதி நம்ம எழுதுவோம் அப்படின்னு டைம் பார்க்காம எழுதிட்டேன். 30 to 35 மினிட்ஸ் போதும் மெயின்ஸுக்கு, ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு, ஒரு ஜட்மெண்ட்டுக்கு. ஆனா நம்ம பார்க்காம எழுதினது அது ஒரு பெரிய ஒரு, நான் அதை இப்போ ரிக்ரெட் பண்றேன். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அது நிறைய எழுத எழுத தான் வந்து ப்ராக்டிஸ் ஆகும். டைம் மேனேஜ்மெண்ட் இவ்வளோ டைம் இருக்கலாம், இல்ல அவங்க அதனாலதான் அவங்க வந்து லேக் ஆகலாம், அதனாலதான் அவங்களுக்கு போயிருக்கலாம். அதை அவங்க சரி பண்ணா அவங்க நெக்ஸ்ட் டைம் அவங்க கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவாங்க. ஆசம். எல்லாருக்கும் எது நியூவா ட்ரை பண்றவங்களோ இத பார்த்து வச்சுக்கோங்க. எழுதி இருந்தா இவங்களே சொல்றாங்க பாருங்க, இன்னும் அந்த 25 மார்க் அந்த 10 மார்க் இவங்களுக்கு எப்படி ஷூட் ஆயிருக்கும்ன்ற ஃபீல் கண்டிப்பா இவங்களுக்கு இருந்திருக்கும். ஐயோ அந்த 10 மார்க் ஷூட் ஆயிருக்குமே அப்படின்னு ஹிச் இருக்கு இல்லையா? சோ ப்ளீஸ் டூ தட். ஏதாவது நீங்க சொல்லணும்னாலும் சொல்லுங்க, யாராவது டவுட்ஸ் கேட்கணும்னாலும் ப்ளீஸ் ஆஸ்க். டவுட்ஸ் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லாரும் இருக்கீங்களா? டவுட்ஸ் எதுவும் இல்லையா? சொல்லுங்க ஆதம். இருக்கோம் மேம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இல்ல வேற ஏதாவது இமோஷனல் டவுட் இருந்தாலும் நம்ம தான் கிளாரிஃபை பண்ணிக்குவோம். சொல்லுங்க மேம். மேம் மேம் சொல்லுங்க மேம் மேம் ஹலோ கேக்குதா மேம்? ஆடியபிளா? சொல்லுங்க. ஸ்ரீனிஷா மேம், சாரி மாலதி மேம், சாரி. அந்த அந்த மேடம் ஒன்று கேட்டுக்கிறேன். சொல்றேன். மேம் சொல்றாங்க நீங்க வந்து நான் எல்லா இதுக்கும் சைட்டேஷன் பாத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் நீங்க படிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. மேடம் சொல்லி கொடுத்தது ஹியூஜா இருக்கு. சரிங்க, நீ எக்ஸ்ட்ரா பாருன்னு சொல்றாங்க மேடம் வந்து ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கிறப்பையும். அப்படி கண்டிப்பா எடுக்கணுமா? நீங்க மேடம் சொல்ற சப்ஜெக்ட் அவுட் ஆஃப் கேஸ்ல எல்லாம் பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா மேம்? கண்டிப்பா கண்டிப்பா, அதுக்குன்னு ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன் எடுக்கணும்னு இல்ல. உங்களுக்கே தெரியும்ல, இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் இருக்கும், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கே ஒரு ஐடியா, ப்ரிப்பரேஷன் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எடுக்கிறது, ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் எடுத்து வைக்கிறதுங்கிறது உங்களுக்கு இன்டர்வியூல கூட ஹெல்ப் பண்ணும். ஓகே மேம். இப்போ வரைக்கும் நான் என்ன யோசிச்சேன்னா, பேராக்ட் வச்சு மட்டும் நம்ம வந்து பேப்பர் 1க்கு நோட்ஸ் எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். இப்போ புக்கையும் பார்த்து படிச்சாதான் யூஸ் கரெக்டா இருக்குமா மேம்? ஓகே, வெறும் பேராக்ட்ங்கிறது கண்டிப்பா ப்ரிலிம்ஸ்ல கூட அது கவர் பண்ண முடியுமான்னு என்கிட்ட கேட்டா, இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் படிக்கணும். இப்ப வந்து ரீசெண்டா ஏதாச்சும் கேஸ்ல வச்சு மட்டும் ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கூடுதலா எஃபர்ட் போட்டு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் அதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ஏதாச்சும் ஒரு கேஸோட டெசிஷன் கேட்டு அதுல ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க, காஸ்ட் டைட்டில் மட்டும் கொடுத்திருப்பாங்க, இந்த டெசிஷன் எந்த கேஸ்ல வந்துச்சு அப்படின்னு. அது நீங்க வந்து நான் சொல்ற ஆஸ்பெக்ட்ல ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா அந்த ஆப்ஷனை நீங்க டிக் பண்ண முடியும். கரெக்டா? ஓகே மேம். ஓகே, நீங்க எவ்ரி செக்ஷனுக்கு நீங்க படிக்கணும்ட்டு இல்ல. உங்களுக்கு தெரியும்ல, காலேஜ்ல இருந்து நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க, இந்த செக்ஷன் இந்த சாப்டர் இம்பார்ட்டன்ட் சாப்டர்னு தெரியும். இதுக்கு ரீசெண்டா இங்க ஜட்மெண்ட்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். நிறைய லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் நம்ம காலேஜ்ல இருந்தே பார்த்துட்டு வரோம். சோ அந்த நம்ம கொஞ்சம் எலாபரேட்டா கவர் பண்ணா போதும். ஓகே மேம். ஓகே, थैंक यू மேம். நம்ம கிளாஸ்ல லேண்ட்மார்க் மட்டும் தான் பாக்குறோம். நான் எக்ஸ்ட்ரா நீங்க பார்க்க சொல்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா நீங்க வந்து ஒரு ஜட்ஜ் போஸ்டுக்கு போறீங்க, கரெக்ட்டுங்களா? அந்த போஸ்டுக்குனே ஒரு இது இருக்கு இல்லையா? சோ வேற நம்ம பண்ணணும் இல்லையா அந்த போஸ்டுக்கு? கரெக்ட்டா? நீங்க புல்லட் எக்ஸ்பிரஸ் ஏக்க உட்கார்ந்து நீங்க ஆக்சுவலி சந்திராயனுக்கு போற கதை இது, ஜட்ஜிங்கிறது சும்மாவா? சோ அதனால கண்டிப்பா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஒரு பர்னிங் ஒரு எஃபர்ட் போடுங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுக்கும். ஓகே ஓகே, சாரி.
எதுக்கு நான் சாரி? ஒண்ணும் இல்ல, நான் சொல்றேன் எஃபர்ட் போடுங்கன்னு சொல்றேன், அப்பதான் எதுக்கு சாரி? ஓகே ஓகே மேம். ஓகேடா. வேற யாராவது ஏதாவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங், சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். தேங்க்யூ. மேம் இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணும்போது நமக்கே தெரியாம நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகுவோம். அப்போ வந்து நம்ம நிறைய நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா தக்வானிலலாம் வந்து ரெஸ்டுடிகேட்டாவே நிறைய பேஜஸ் போகும் இல்லைங்க மேம். இப்போ அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க மொத்தமா படிச்சுட்டு அப்புறமா அதை கிறிஸ்பா ஷார்ட் பண்ணுவீங்களா, இல்ல நமக்கு போதுமானது வந்துருச்சுன்னு அப்படியே கட் ஷார்ட் பண்ணிப்பீங்களா, எப்படி அது? ஓகேடா. அது வந்து இப்போ நீங்க நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே படிக்கிறனால நீங்க ஒரு ஃபுல்லா ஒரு சின்ன ஒரு ரீட் கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கும், அவ்வளவுதான். நீங்க ஒரு ஃபுல்லா ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிறிஸ்பா ஒரு நோட்ஸ் வந்து நீங்களே உங்களுக்கு எடுத்துடலாம். அதுலயுமே நிறைய டாபிக்ஸ் வந்து தக்வானிலுமே ரொம்ப வைடா தேவையில்லாத டாபிக்ஸ் இருக்கும், அது நமக்கு வேணாம். ரிட் ஒரு ரெஸ்டூடிகேட்டா ரிட் கேசஸ்ல எப்படி ப்ளே பண்ணுது, ஒரு லிஸ்பெண்டன்ஸ்னா என்ன எப்படி வருது, அந்த மாதிரி ரூல் ஆஃப் எஸ்டாப்பலும் ரெஸ்டூடிகேட்டாவையும் கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்துட்டு நீங்க ரீட் பண்றப்போ அதுல இருந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்ற டாபிக்ஸ்லயே அவங்க 1 பேஜ் 2 பேஜ் 3 பேஜஸ் மேல கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க அதுல ஒரு கேஸ்ல ஒரு டெசிஷன் போதும். அதுக்கப்புறமா அந்த டாபிக் கீழே அந்த ஹெட்டிங் கீழே நீங்க ரீட் பண்ண வேணாம். அதெல்லாம் டைம் நம்ம வேஸ்ட் பண்றதுக்கான வழி. அதை நம்ம பண்ண வேணாம். ஓகே மேம். ஓகே மேம். டாபிக்ஸ் பார்த்து நீங்களே உங்களுக்கு கிறிஸ்பா நோட்ஸ் எடுக்கிறது நல்லது. ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகே. வேற யாராச்சும் இருக்கீங்களா? Good evening, ma'am. குட் ஈவினிங். Congratulations for your நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அந்த ரீசன்ட் ஜட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி இன்டர்வியூல ஏதாவது கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணாங்களா, அது எப்படி நம்ம படிச்சீங்க? நிறைய கேட்டாங்க. நீங்க இப்போல இருந்தே ஹிந்து வாசிங்க. ஏதாச்சும் ஒரு லா ஜேர்னல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சிடிசி அந்த மாதிரி. இல்லை அது வாங்க முடியல, அது சப்ஸ்கிரைப் பண்ண முடியல அப்படின்னா லைவ்ல ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுலேயே அப்டேட் ஆகும். இல்லை இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேஜஸில் அவ்வளோ அப்டேட்டடாக தேர் கீ போஸ்டிங். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அப்டேட்டாக வச்சுக்கோங்க. பார்க்குறதோட விடாதீங்க. ஒரு நோட்ஸ் போட்டு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ், ரீசன்ட் டெசிஷன் சொல்லி சப்ஜெக்ட் வைஸ் எழுதி வைங்க. அதெல்லாம் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூ போகிறப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ரீசன்ட் ஜட்மெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே கேட்பாங்க. படிக்கிறதோட ரீட் பண்ணிட்டு அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போறதோட விடாம நீங்க ஒரு நோட்ஸ் போட்டீங்க அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல இன்டர்வியூ அப்போ படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ மேம். குருப்ரியா ஆக்சுவலி ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், நல்ல டெடிகேட்டடா படிப்பாங்க. சோ என்னன்னா குருப்ரியா அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி ஃபாலோ பண்றது நம்ம ஜட்ஜுக்குன்னு மட்டும் இல்ல, ஒரு அட்வொகேட்டா இருந்தாலே நமக்கு ஒரு கேரக்டர் டெவலப் ஆகும். ஓகேங்களா, நீங்க அப்படியே படிச்சுட்டு வர்றது அந்த ஜுடிஷியல் கேரக்டர் தானா உங்களுக்கு டெவலப் ஆகிற ஒரு ஏரியா வந்து நம்ம ஃபாலோ அப் பண்றதுதான். அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க லைவ் ஹெட்டிங்ஸே பாருங்களேன், நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு ஜட்மெண்ட் வரும் ஜஸ்ட் ஆப்போசிட்டா, நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஓபன் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். So it will help in all fields, especially interview. MCQ பாத்தீங்கன்னா 1-2 மேபி வரலாம், ஆனா உங்களுக்கு மெயின்ஸ்லயும் உங்களுக்கு தனியா காட்டுறதுக்கு இது யூஸ் ஆகும். அதே மாதிரி இன்டர்வியூலயும் அவங்க சொன்ன மாதிரி வேற லெவல்ல நிப்பீங்க. அவங்க இன்டர்வியூல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சொல்றத பார்த்தா. சரிங்களா, 55 மினிட்ஸ் இஸ் a huge டைம். ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் நார்மலா ஒரு ஆள் கிட்ட 55 நிமிஷம் நேருக்கு நேர் பேசுவாங்களா? சோ ஆப்பர்ச்சுனிட்டி இன்டர்நெட் இருந்தனால ஓகே. சோ சூப்பரா படிப்பீங்க, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாரும். ஓகே. சோ வேற யாராவது சைலண்டா இருக்காங்கப்பா? சொல்லுங்க ஹரிகிருஷ்ணன் சார், கேக்கல, கொஞ்சம் சத்தமா. கேட்டுச்சுங்களா பத்மா? கேட்கலீங்களா? ஓகே சார், எனக்கும் கேட்கல. நீங்க ஒரு சாட்டா போட்டுருங்க, நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சிடுறேன். வேற யாராவது டவுட் இருந்தா சொல்லுங்க சார், சாட் போடுங்க கண்டிப்பா. ரம்யா.
ரம்யா சொல்லுங்க, கேளுங்க. சொல்லுங்க. ஹாய் மேம். ஹலோ, ஹாய். கங்க்ராட்ஸ் மேம். மேம் நீங்க சொன்னீங்கல்ல மேம் சிவில் ஜட்மெண்ட் ரீடிங் கிரிமினல் இப்படிதான் இருக்கணும். இப்ப நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது இன்ட்ரடக்ஷன், கன்க்ளூஷன், எஸ்ஏ, எசென்ஷியல்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்னாப்சஸ் இருக்கணும் மேம். அந்த மாதிரி சிவில் ஜட்மெண்ட்னா என்னென்ன இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங் டு எண்ட் அது கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம்? ஓகே, சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் போறீங்க போகலை அது எனக்கு தெரியல, ப்ராக்டிஸ் போகிறது நல்லது. இ கோட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரேண்டமாக ஒரு கோட் போடுங்க. அந்த கோர்ட்டில் பெண்டிங்கில் டிசைட் பண்ண கேசஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஜட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி ஒரு 10 ஜட்மெண்ட்ஸ் படிக்கிறப்போ உங்களுக்கே தெரியாமல் அந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கும், நம்ம ஃபேக்ட்ஸ் எழுத வேணாம், ஃபேக்ட்ஸ் இருக்கும். அப்புறமா எவிடன்ஸ், 2 பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கிறத அவங்க சப்ஸ்டன்ஷியேட் பண்றதுக்கு என்ன எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்கிறத நம்ம ஷார்ட்டா எழுத வேண்டியது இருக்கும். எவிடன்ஸ் முடிச்ச அப்புறமா இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ண வேண்டியது இருக்கும். இஷ்யூஸ்க்கு அப்புறமா அந்த இஷ்யூஸை நம்ம எப்படி வந்து டிசைட் பண்றோம், ரீசன் ஃபார் டெசிஷன் எப்படி எடுக்கிறோங்கிறத நம்ம எழுத வேண்டியது இருக்கும். ஃபைனலா ரிசல்ட்ஸ், ஜட்மெண்ட்ஸ் எழுத வேண்டியது இருக்கும். இதுதான் வந்து ஃபார்மேட். இது வந்து எப்போ உங்களுக்கு கிளியரா வரும் அப்படின்னா, நீங்க வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஜட்மெண்ட்ஸ் வந்து ரீட் பண்றீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஜட்மெண்ட் ரைட்டிங் ஸ்கில் வந்து வரும். நீங்க நிறைய ஜட்மெண்ட்ஸ் வந்து ரீட் பண்ணுங்க. தீர்ப்பு திரட்டுன்னு ஒரு பேஜ், ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டே இருக்கு கவர்மெண்டோடது. அதுல வந்து ரிப்போர்ட்டட் ஜட்மெண்ட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவாங்க. அது கூட நீங்க உள்ள போகலாம். உள்ள போய் நீங்க ரேண்டமா ஒரு ஜட்மெண்ட்ஸ் எடுத்து ரீட் பண்ணலாம். அதுல இருந்து கூட கொஸ்டின் வரலாம். நிறைய மெயின்ஸ்ல கேட்கிற எல்லா கொஸ்டின்ஸும் தீர்ப்பு திரட்டுல இருந்து தான் வரும். ஸோ அதை நீங்க இப்போவே வாசிக்க ஆரம்பிக்கலாம். அதுல இருந்து நோட்ஸ் எடுத்து வைக்கலாம். அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு இஷ்யூக்கு எப்படி டெசிஷன் கொண்டு வந்திருக்காங்க, ஜட்ஜஸ் வந்து எப்படி அந்த எவிடன்ஸ் எப்படி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து அந்த தீர்ப்பு திரட்டுல இருந்தோ ஒரு ஜட்மெண்ட்டை வந்து ரீட் பண்றப்போ கண்டிப்பா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே, சூப்பர். சோ நம்ம ஹரி கிருஷ்ணன் சார் வந்து ஒரு மெசேஜ் போஸ்ட் பண்ணிருக்காங்க, நான் அதை படிச்சிடுறேன். மேம், திஸ் இஸ் பார்கவி. ஓகே, ஐ வாண்ட் டு நோ, யா ma'am, can you share the schedule, how you prepared for the exams, both prelims and mains, because we have time but need to know how to utilize the time. Time வரைக்கும் எப்படி உங்க schedule அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Good question. ஓகே மேம். இப்போ வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம். அது கூடவே பேரலா இன்னொரு ஒரு மைனர் சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். இப்போ சிஆர்பிசி எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு மைனர் சப்ஜெக்ட் எடுக்கலாம். போக்சோ கூட எடுக்கலாம். போக்சோல நம்ம ஒரே நாள்ல படிச்சிடலாம். ஸோ ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தோணும். ஒரு சிலபஸை ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ஒரு டைம் கூட ரீட் பண்ணி உங்களுக்கு நீங்களே ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் ஒரு ஸ்லோவா ரீட் பண்ற பர்சனா இருக்கலாம், நீங்க கொஞ்சம் சீக்கிரமாவே படிக்கிற பர்சனா இருக்கலாம். உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி ஒரு டைம் டேபிள் நீங்க போட்டுக்கோங்க. நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிஆர்பிசி அப்படின்னா இந்த வீக்ல சிஆர்பிசி முடிக்கிறேன், இன்னைக்கு எடுக்கிறேன், மண்டே ஸ்டார்ட் பண்றேன், சாட்டர்டே முடிக்கிறேன், சண்டே நான் எம்சிக்யூ போடுறேன், ஜட்மெண்ட்ஸ் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு அந்த வீக்ல ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சிடும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஐபிசிக்கும் எடுத்துக்கோங்க, சிபிசிக்கும் அந்த மாதிரி ஒரு 10 days எடுத்துக்கோங்க. சிபிசி கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட்னால எடுத்துக்கோங்க. மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் த்ரீ டேஸே போதும். நீங்க ஒழுங்கா உட்காந்தீங்க 5 to 8 hours உட்காந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 3 daysல முடிச்சிடலாம். 3 days plus 1 day எதுக்குன்னா நான் சொன்ன இந்த எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எடுக்கிறதுக்காக இருக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஃபீல் இருக்கும், நம்ம ஒரு செக்ஷன் படிக்கிறப்பவே எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எடுத்தா நம்ம நிறைய டைம் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு ஒன்ஸ் ரீட் பண்ணி முடிங்க. அப்புறமா இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கோங்க, அதுல நோட்ஸ் எடுங்க, எக்ஸ்ட்ரா 1 day எடுத்துக்கோங்க. ஸோ 3 + 1 4 daysல ஒரு சப்ஜெக்ட் முடிங்க. கான்ஸ்டியா 3 daysல நான் 2 days ரீட் பண்றேன், 1 day நான் நோட்ஸ் எடுக்கிறேன், 3 daysல முடிங்க. இந்த மாதிரி உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி அந்த டைம் டேபிள் போட்டுக்கோங்க. Okay, awesome. The way she says, எனக்கு இந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது பக்கத்து ரூம்ல உட்காந்து பயங்கரமா படிச்சுட்டு இருந்திருக்காங்க பத்மபிரியா. அது எங்களுக்கு தெரியாம போச்சு, ஏன்னா நாங்க ஆட்டம் போடுற கேங். சோ எங்களுக்கு தெரியாம போச்சு. கான்ஸ்டிடியூஷன் 3 days எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் மலைப்பாதான் இருக்கு. ஓகே, என் கூட யாரெல்லாம் தெரியல. நாங்க இந்த ரூம்ல உட்காந்துட்டு இல்லாத ஆட்டம் போட்டுட்டு இருப்போம். சோ அந்த உட்காந்துட்டு பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ வேற லெவல் பத்மா. ஜஸ்ட் நவ ஐ ரியலைசிங், ஓ ஓகே, வெரி நைஸ், இப்படிதானோ. மேம் ஈவன் நானும் காலேஜ் டேஸ்ல அவ்வளோ படிக்கலாம் இல்ல, நம்ம சோயல்ல எதுக்கு போவோமோ அதுக்கு போயிட்டு வந்துட்டோம். பட் நோட்டிபிகேஷன் அப்புறமா அதுவும் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் வந்து நம்மள இன்னும் ஒரு புஷ் இருக்கும். ஓகே, அந்த புஷ் வந்து நம்ம அழகா நம்ம எப்படி யூஸ் பண்றோம்னு இருக்கு. டிப்ரெஸ் ஆகி உட்கார்றோமா இல்ல அடுத்து மோட்டிவேட் ஆகி போகிறோமான்னு இருக்கு.
அது அந்த பொசிஷன் வந்து நீ அழகா படிக்கலாம், நம்மளுக்கு இவ்வளவுதான் முடியும். நான் 10 o'clock நைட்டு தூங்கிடுவேன். அது நோட்டிபிகேஷன் வந்த அப்புறம் நைட்டு 10 o'clock தூங்கிடுவேன். ஈவினிங் மார்னிங் 6 o'clock தான் எழுந்துப்பேன். டே டைம்ல என்ன படிக்கிறோமோ போதும் அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி நம்ம கொண்டு போனா போதும். ஆனா கன்சிஸ்டண்டா படிக்கணும், கண்டினியூஸா படிக்கணும். அது மட்டும் பண்ணலாம். அது திடீர்னு ஒரு டே ஆஃப் எடுக்கிறதும் தப்பு இல்ல. படிச்சுட்டே இருப்போம், என்னடா இது படிச்சுட்டே இருப்போம், எல்லாரும் ஜாலியா இருக்காங்க அப்படின்னு ஃபீல் ஆகும். டக்குன்னு ஒரு நாள் ஆஃப் எடுத்துடணும். அந்த டே முடியிறப்போ எண்ட் ஆஃப் த டே கில்ட் வர ஆரம்பிச்சிடும், தூக்கமே வராது. ஓ படிக்கவே இல்லை, இன்னும் 20 days தான் இருக்கு, எக்ஸாம் இப்போ வந்துரும், நோட்டிபிகேஷன் வந்துரும் அப்படின்னு அந்த கில்ட் உங்களை இன்னும் வேகமா படிக்க வைக்கும். நைட்டு நம்ம தூங்கிட்டோமா, காலையில நம்ம எந்திக்கிறப்போ இன்னும் 1 hour அந்த ஸ்பீடு ஜாஸ்தியா இருக்கும். 1 hour நைட்டு தூங்கி தூங்கி படிக்கிறது மார்னிங் நம்ம 6 o'clock எழுந்தாலும் அதை நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் எனக்கு தூக்கம் வருது ஆனாலும் நான் 12 மணி வரைக்கும் உட்காந்து படிப்பேன் அப்படின்னா ஒண்ணுமே ஏறாது, உங்களை இன்னும் ஸ்ட்ரெஸ் தான் பண்ணும். அதை நம்ம பண்ண வேணாம். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது ரொம்ப அழகான ப்ராசஸ். அழகா ரசிச்சுட்டே படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க. எல்லாம் கிளியர் பண்ணவங்களும் வந்து ஒண்ணு நோட்டிஃபை நோட் பண்ணிக்கிறோம். என்னன்னா தே ஹேட் அ ஃபயர், அந்த பர்னிங் இருக்கு. நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா அந்த புஷ், அது இருக்கு ஒண்ணு. நெக்ஸ்ட் ஒரு ஹியூமன்லி ப்ராசஸா நீங்க சொல்றீங்க, ரொம்ப அசாத்தியமா எடுத்துக்காதீங்க. எஸ் இத்தனை மணி நேரம் நான் இங்க படிக்கிறேன்னா அதுக்கப்புறம் என்னால ரெஸ்ட் வேணுமா, டேக் அ ரெஸ்ட். ரெஸ்ட்டுக்கு அப்புறம் யூ வில் கெட் அ கில்ட். தட் இஸ் அ சைக்காலஜி. ட்ரூ, வெரி ட்ரூ. சோ பிராக்டிகல் தான். சோ வேற யாராவது பார்கவி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, அதையும் நான் படிச்சிடறேன், அப்புறம் நீங்க மத்தவங்க எல்லாம் கேளுங்க. Yes, ma'am, this is Bhargavi. I want to know how did she manage the interview session, because we will be very nervous, and how should we control our emotions while attending the interview session? Sometimes due to nervousness we used to forget the answers. So என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு நர்வஸ்னஸ்ல பயந்து போய் ஏதாவது பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் நானும் அதை ஃபேஸ் பண்ணேன். எனக்கு என்கிட்ட யாராச்சும் நீங்க எப்போ எந்த ஸ்டேஜ்ல ஜாஸ்தி படிச்சீங்க அப்படின்னு கேட்டா நான் இன்டர்வியூக்கு தான் படிச்சேன். எல்லாரும் மெயின்ஸ்னு சொல்லுவாங்க. நான் வந்து இன்டர்வியூ டைம் ஒரு 10 days டைம், 1 week 10 days தான் டைம் இருக்கு. மெயின்ஸ் எழுதி முடிச்சதும் மறந்தாச்சு, படிக்க வேணாம் ஜாலியா பண்ணிடலாம்னு மறந்தாச்சு. ஆனா இன்டர்வியூ 1:1 அப்படிங்கிறப்போ ஒரு ஹெவி காம்படிஷன் இந்த டைம்லாம். அண்ட் ரொம்ப பயமா இருந்துச்சு. என்ன படிக்கணும் என்ன படிக்க வேணாம்னு ஒரு ஐடியா, ஒரு கிளாரிட்டியே இல்ல. யார்கிட்ட கேட்டாலும் எல்லாம் படிக்கணும், எல்லாமே படிக்கணும், எல்லாமே படிக்கணும். மெயின்ஸ் படிச்சதெல்லாம் மறந்து போகிற அளவுக்கு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சோ மறுபடியும் உட்காந்து படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப டஃபா இருந்துச்சு. ப்ராக்டிஸ் வேற அந்த டைம் நம்ம விட்டுருந்தோம். ப்ராக்டிஸ்ல இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபார் ப்ராக்டிசிங் அட்வொகேட்ஸ்க்கு நான் சொல்றேன். சோ அது நம்ம என்ன கேட்பாங்க, நம்ம இன்னும் ட்ரெண்ட்ல தான் இருக்கோமாங்கிறது ஒரு பெரிய செல்ஃப் டவுட் இருந்துச்சு. அங்க போய் ஃபேஸ் பண்ற வரைக்கும் அவ்வளவு பயமா இருந்துச்சு. பட் பேனல் வந்து நம்மள அவ்வளோ கூல் டவுன் பண்ணுவாங்க. அவங்க ஜஸ்டிஸ், ஹைகோர்ட் ஜஸ்டிஸ், அவங்க நம்மள அவ்வளோ அழகா ட்ரீட் பண்ணணும்னே இல்லை. பட் அவங்க எல்லாருமே எல்லா போர்டுமே இந்த விஷயம் பண்ணாங்க, நம்மள அவ்வளவு அழகா ட்ரீட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நம்மள கம்ஃபர்ட்டா வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொம்ப அழகான ஈஸியான கொஸ்டின்ஸ், அதுல இருந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. சம்டைம்ஸ் ஈவன் நானுமே ஃபேஸ் பண்ணேன். நம்மள ட்ரிகர் பண்றதுக்காக சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இது கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. டிஎன்பிஎஸ்சி மெம்பர் நம்மள லைட்டா ப்ரோக்குங்கிறது பெரிய வார்த்தை, பட் அந்த மாதிரியான ட்ரிகர் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. அந்த எமோஷன்ஸ் அது வந்து அதெல்லாம் அவங்க எதுக்கு நம்மள டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, நாம போய் ஜட்ஜா உட்கார போறோம், நீ எமோஷன்ஸ்க்குலாம் இடம் கொடுக்குறியா, உனக்கு தெரிஞ்சவங்க வராங்களா, இல்ல நம்ம எமோஷன்ஸை மட்டும் வச்சு டிசைட் பண்ண போறது இல்ல. நம்மளுக்கு எவிடன்ஸ் அண்ட் ரூல் ஆஃப் லா எல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத அவங்க சைக்காலஜிக்கலா நமக்கே தெரியாம அவங்க நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபேஸ்ல எதுவுமே காமிச்சிக்க வேணாம், நீங்க வந்து எமோஷனலே ஆக வேணாம். அங்க நம்ம என்ன, நம்மளோட எய்ம் என்ன, நம்மளுக்கு வேலை கிடைக்கணும், நம்ம கிளியர் பண்ணணும், இது மட்டும் தான். சோ இதை மட்டும் நம்ம யோசிச்சா போதும். நிறைய பேர், கொஞ்சம் பேர் அழுதுட்டு வந்ததாதான் சொன்னாங்க. ரொம்ப நிறைய கேட்டு இது கூட தெரியல என்ன பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொல்லி திட்டுனதாகவும் அழுததாகவும் எல்லாம் சொன்னாங்க. அது உண்மையா எனக்கு தெரியல. பட் அதெல்லாம் பண்றது வந்து நம்மள டெஸ்ட் பண்றாங்க. சில விஷயங்கள் கொஸ்டின் பண்ணி நம்மள டிஎன்பிஎஸ்சி மெம்பர்லாம் நம்மள பேசவே விட மாட்டாங்க. நம்ம ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா அதை வந்து கட் பண்ணிட்டு பேசிட்டு ரொம்ப இன்டர் பண்ணுவாங்க, பேசவே விட மாட்டாங்க. நம்மளுக்கு ஒரு நிமிஷம் நம்ம பேச வந்ததெல்லாம் மறந்துடுவோம் அவங்க கொஸ்டின் கேட்ட மாதிரி.
பேச வந்ததெல்லாம் மறந்துடுவோம். ஸோ அதுக்கு நீங்களே ட்ரையல் பார்த்துக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. இது வந்து நம்ம குரூப் ஸ்டடிங்கிறது இதுல தான் பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்டர்வியூக்கு உங்க ஃப்ரெண்டை கொஸ்டின் பண்ண சொல்லுங்க, நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, நீங்க கொஸ்டின் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் ஆன்சர் பண்ணுவாங்க, கண்ணாடி முன்னாடி பேசி பாருங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க எதையுமே யோசிக்காதீங்க, நம்ம இப்படிலாம் பண்ணணுமா, அதெல்லாம் அந்த ஒரு 10 டேஸ்க்கு தான். அப்புறமா நீங்க 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 ஜட்ஜ், நீங்க எதுவுமே பண்ண வேணாம். ஸோ வந்து எமோஷனலா பிரேக் டவுன் ஆகாம பாத்துக்கோங்க. அது வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. சைக்காலஜிக்கலா நீங்க எப்படி ஸ்டெடியா இருக்கீங்கிறத அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அதை நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா மாத்தி மாத்தி கொஸ்டின்ஸ் பண்றதுதான் ஒரே வழி. சோ ஆன்சர் தெரியல அப்படின்னும் போது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களா? எஸ் மேம், எஸ் இன்டர்வியூல மேம். நான் ஒரு 5 கொஸ்டின் எனக்கு ஒரு 40+ கொஸ்டின் கேட்டாங்க. நான் ஒரு 5 கொஸ்டின் தெரியலன்னு சொல்லிட்டேன். அதுவும் 2 கொஸ்டின் நம்ம ரொம்ப நர்வஸா இருப்போம். நான் வெளியில வந்தப்புறம் நான் வந்து நினைக்கிறேன், ரியலைஸ் பண்றேன், ஓ இது நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின், நம்ம ஏன் ஆன்சர் பண்ணல, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க நம்மள அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டா வந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல நமக்கு வராது. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எப்படி நீங்க வந்துட்டு எடுத்துப்பீங்க, எப்படி உங்க கோர்ட்ல என்டர்டைன் பண்ணுவீங்கன்னு கேட்டது நான் ரொம்ப பயங்கரமா உளறி கொட்டிட்டேன். அப்புறமா ஏன்னா அவங்க கொஸ்டின்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க, நம்மள இன்டர் பண்ணிட்டே இருக்காங்க, பேச விட மாட்டேங்கிறாங்க, தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஐ வில் லேர்ன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அது நான் வெளியில வந்து என்ன ரியலைஸ் பண்ணேன், ஏன் நம்ம விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நம்ம நம்ம எல்லாருக்குமே அது இருக்கும். செலக்ட் ஆனவங்க எல்லாரும் எல்லா கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ணாங்கன்னா கிடையாது. நான் 5 கொஸ்டின்ஸ் விட்டுருந்தேன், எனக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் கிடைச்சிருந்துச்சு. நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்றோம் அது மட்டும்தான் இருக்கு. சோ அதுக்கு பயப்பட தெரியல, வேணாம். ஏதோ சமாளிக்காம தெரியல அப்படின்னு சொல்றது பெரிய ஹானஸ்டி. அதுவே Yes, இட்ஸ் a quality of judge. So ma'am. அது அது நான் சொன்னது அது வந்து நம்ம போர்டு வந்து நம்ம எவ்வளவு தூரம் ஃப்ராங்கா இருக்கோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க மேம். போயிட்டு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னா அவங்க அவங்க பயங்கரமா ஜாலியாகி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு இதுதான் தெரியும் அப்படின்னு ரொம்ப ஹானஸ்டா ஃப்ராங்கா நான் கரெக்டா இருக்கேங்கிறது போர்டுக்கு நம்ம காமிச்சாவே போதும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்கெல்லாம் ஹாபி, வாட் ஆர் யுவர் ஹாபி அப்படின்னு கேட்டப்போ இந்த மாதிரி டிராவலிங் அது இது கேட்டிருக்காங்க. ஸோ அதுல நிறைய கொஸ்டின் பண்ணி விட்டாங்க. ஸோ நமக்கு தெரியாத நம்ம சொல்லவே வேணாம். எனக்கு என்கிட்ட ஹாபின்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன், நான் ரீட் பண்ணுவேன், இதான் சொன்னா போதும். இப்ப ரீட் பண்ணுவேன்னா ஒரு ஜஸ்டிஸ்லாம் புக்ஸ் நேம் எல்லாம் கேட்ட அப்புறமா அந்த ஆத்தர் யாருன்னு தெரியுமா, ஆத்தரோட பேக்ரவுண்ட் சொல்லுங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் போர்ட்ல உட்காரவங்க ஜட்ஜஸ், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க கிட்ட எனக்கு இது தெரியும் அது தெரியும் நம்ம அவங்களை இம்ப்ரெஸ் பண்றது தேவையில்லை. ஸோ ரொம்ப ஃப்ராங்கா எனக்கு இதுதான் தெரியும் சார், இது தெரியாதுன்னு சொல்றது உங்களை காப்பாத்தும். சூப்பர் நைஸ். சோ எந்த பாவலாவும் பண்ண வேண்டாம், நீங்கள் எஸ், நீங்களாக இருங்கள். கரெக்டா? சோ அந்த விஷயம் பிளஸ் ஒரு ப்ரொஃபவுண்ட் பர்சனா நீங்களே இங்க பாருங்க, ஹாபி என்ன சார், இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், சிடிசிய படிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் படிச்ச புக்கு அதுதான் அப்படின்னு சொன்னா கரெக்ட் தான், அவங்க அதுதான் விரும்புறாங்க. நைஸ் தான். என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க மேம், சாரி டு இன்டரப்ட். என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு, ஒரு ஃபேமஸ் ஜட்மெண்ட் சொன்னாங்க. சொல்லிட்டு நீங்க ஜட்மெண்ட்ஸ் படிச்சிருக்கீங்க, ஜட்மெண்ட் ரீட் பண்ணீங்களான்னு கேட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் எஸ்ன்னு சொல்லிட்டேன். எஸ் படிச்சிருக்கோம் அப்படின்னு. ஓகே, அது 400 பேஜ் இருந்துச்சு, நீங்க படிச்சீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறமா தான் ரியலைஸ், இல்ல நான் ஒரிஜினல் டாக்குமெண்ட் படிக்கல, நான் சம்மரி மட்டும் தான் படிச்சேன் அப்படின்னு. சோ அந்த மாதிரி சொல்லி மாட்டிக்கிறது அது வேணாம். ஜட்மெண்ட் படிச்சு நீங்க ஜட்மெண்ட் ரீட் பண்ணீங்களா அப்படின்னா, இல்ல நான் என்னென்ன இம்பார்ட்டண்டா இருக்கோ அது மட்டும் படிச்சேன், சம்மரி என்ன இருக்கோ அது மட்டும் பார்த்தேன்னு சொல்றதே ஓகே. அவங்க அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நம்ம சொல்லி மாட்டிக்கிறது, ஏன்னா அவங்களுக்கு எவ்ரி நூக் அண்ட் கார்னர் அவங்களுக்கு தெரியும், அவங்க எதுல இருந்தாலும் கொஸ்டின் கேட்பாங்க, ஏன்னா அவங்க படிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு நம்மளும் படிக்கணும், இனிமேல் அதெல்லாம் படிக்கணும், நம்மளும் அந்த மாதிரி படிக்கணும். பட் அந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம அதை பொய் சொல்றது நம்மள வந்து அது ரொம்ப தப்பு. ஃப்ராங்கா இருக்கிறது அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆசம் ஆசம். ஏன்னா தட் இஸ் த பேசிக் குவாலிட்டி ஆஃப் அ ஜட்ஜ். எஸ். இன்னொருத்தவங்க கேட்டாங்க, ஹரிகிருஷ்ணனே கேட்டிருந்தாங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நான் பிராக்டிஸ் போறேன் மேம், பிராக்டிஸ் போயிட்டே இந்த ப்ரிப்பரேஷனை நான் எப்படி மேனேஜ் பண்றது, டைம் பேலன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஈவினிங், இப்போ அவங்க கிரிமினல் சைட்னா ஈவினிங் கொஞ்சம் டைம் கிடைக்கும், சிவில் சைட்னா ஃபுல்லா ஆஃபீஸ் ஒர்க்கு நம்மள வந்து ஆக்குபை பண்ணிக்கும். அந்த டைம்ல நம்ம வேற வழியே இல்லை, நம்மளுடைய ஆம்பிஷன் இதுதான் அப்படிங்கிறப்போ எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடுறது கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். வேணும்னா நோட்டிபிகேஷன் அப்புறமா நம்ம ஒன்னு டெம்பரரியா குவிட் பண்ணிக்கலாம், இல்ல எனக்கு ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா மார்னிங் காலிங் மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஆஃபீஸ் ஒர்க் ஒரு 6 மாசம் தானே, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டவோ இல்ல ஆஃபீஸ்ல பெர்மிஷனோ கேட்டு நம்ம ஒரு 6 மாசம் நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது, ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு முடியறப்போதான் தெரியும்.
அந்த 6 மாசம் சாக்ரிஃபைஸ் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் லாங் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா ப்ராக்டிஸையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டே படிக்கலாம். நிறைய பேர் ஆனா ப்ராக்டிஸ் போயிட்டே பண்ணி கிளியர் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டா ப்ராக்டிஸ் போங்கன்னு தான் சொல்லுவேன். அது உங்களுக்கு மெயின்ஸ்ல இன்டர்வியூலாம் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெறும் படிக்க புக்கு மட்டும் பாக்குறேன், நான் புக் ஃபார்மா இருக்கேங்கிறது அது அட்வைசபிளே இல்லை. ப்ராக்டிஸ் போயிட்டு படிங்க அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஆசம். அதுக்குதான் நம்மளே வந்து இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா, அப்ப வந்து நமக்கு கம்மி டேஸ் இருந்துச்சு. இப்ப ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே தான் கிளாஸ். தேர்ஸ்டே அண்ட் வெட்னஸ்டே வந்து நமக்கு ஒரு ஃபிளெக்சிபிள் டெஸ்ட். சோ மத்த மண்டேல இருந்து தேர்ஸ்டே வரைக்கும் ஃப்ரீயா விடுறது, பிராக்டிஸ் போங்க போங்க அப்படின்றது. சோ தட்ஸ் a good thing that you have told us. போக மாட்டேங்கிறாங்க. பட் நிறைய பேர் அந்த தப்பு பண்றாங்க, போக மாட்டேங்கிறாங்க. பட் போங்க, ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் போங்க. நிறைய பேருக்கு ஃப்ரெஷர்ஸ்க்குமே 2-3 கொஸ்டின்ஸ் டச் பண்ணாங்க ப்ராக்டிஸ்ல இருந்து. போங்க. கரெக்டா சொல்றீங்க. ஓகே, வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அதர்வைஸ் நீங்க ஏதாவது ஷேர் பண்ணணும் இத தாண்டி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க எல்லாரும். Madam, shall I talk now? Yes. Hello, ma'am. I'm Madhavan. I'm also from School of Excellence in Lab. Okay, hi. It's also proud for us to see you in the dais, ma'am. Thank you. Madam, I'm just asking for the happiness sake. Just so Okay. the candidate just saw your name on the what is that PDF list. உங்க நேம் அந்த ஜட்ஜஸ் லிஸ்ட்ல பார்த்து அந்த செகண்ட் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க? Have your parents உங்களுக்கு எப்படி விஷ் பண்ணாங்க? Have you felt for that time? அதை மட்டும் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, அந்த டைம்காக நம்ம அதுக்காக தானே நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதே. ஸோ நீங்க இப்போ படிக்கிறப்போவே நீங்களாவே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து இப்படி ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை இப்படிலாம் பார்த்துப்பாங்க, நம்ம வந்து அந்த இடத்துல போய் உட்கார போறோம், நம்ம லைஃப் ட்ரீமை அச்சீவ் பண்ண போறோங்கிறத நீங்க வந்து நீங்களாவே ஒரு ஒரு இல்யூஷனரி வேர்ல்டுக்குள்ள நீங்களாவே டெய்லி இமேஜின் பண்ணாவே அதுவே உங்களை பூஸ்ட் பண்ணும் படிக்கிறதுக்கு. அண்ட் எனக்கு கிளியர் பண்ண அப்புறம் நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இது செகண்ட் அட்டம்ப்ட்னால இன்னுமே ஓகே, நம்மளால முடிஞ்சிருக்கு, நம்ம லாஸ்ட் டைம் ஃபெயிலியர் ஆனோம், இந்த டைம் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. அது கொஞ்சம் சொன்னா கரெக்டா இருக்கும். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீல். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தானே இத்தனை வருஷம் படிச்சிருக்கோம். கண்டிப்பா. அதுதான் நான் சொல்றேன். நீங்க ஒவ்வொரு ப்ரிப்பரேஷன் அப்பவுமே நீங்க அந்த 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 ஸ்டேஜை நீங்களாவே இல்யூஷனரியா யோசிச்சு பாத்துக்கோங்க, இமேஜின் பண்ணிட்டே படிங்க. அப்படிங்கிறப்போ இன்னும் உங்களை இன்னும் படிக்கிறதுக்காக தள்ளிவிடும். நீங்க ஒவ்வொரு டைம் டயர்டா உட்கார்றப்பவும் ஓகே நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்க வீட்டுல உங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க, சம்டைம்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்க, நீங்க பர்சனலா எவ்வளவு கான்பிடென்டா ஃபீல் பண்றீங்க, அதெல்லாம் நீங்க இமேஜின் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணாவே நீங்க வந்து பயங்கரமா படிச்சிருவீங்க. ஓகே, தேங்க்யூ. ஹலோ குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங், சொல்லுங்க மேம். கங்க்ராச்சுலேஷன் மேம். தேங்க்யூ மேம். நான் இந்த கொஸ்டின் கேட்கறேன்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க, ஏன்னா எல்லாருமே மெயின்ஸ் இன்டர்வியூல எல்லாமே கேட்டுட்டாங்க. ஸோ எல்லாமே கிளாஸ் ஆயிடுச்சு. ஸோ ப்ரிலிம்ஸ் கேட்கறேன், நீங்க எவ்வளவு கொஸ்டின் வந்து போட்டீங்க மேம் கரெக்டா? ஓகே, நான் வந்து டெய்லி எவ்வளவு क्वेश्चंस கரெக்ட்டா போட்டேன்னு கேக்குறீங்களா? எஸ் மேம். அப்போ ஒரு 70+ போட்டுருங்கடா. 70+. ஓகே மேம். ஓகே, ஏன்னா பட் நம்ம வந்து அதை கிளியர் பண்ணாதான் மெயின்ஸ்க்கு ஆமா, நீங்க மினிமம் மார்க்ஸ் எடுத்தாலே பிலிம்ஸ் மார்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆகாது. மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ மார்க்ஸ் பிலிம்ஸ்ல அதுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸே உங்களோட எய்மா வச்சுக்கோங்க. நான் வந்து 100க்கு 80, 85, 90 போட்டுருந்தோம் அப்படின்னு நினைச்சு நீங்க எக்ஸாம் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் போடுவோம், தெரிஞ்ச கொஸ்டின்கே தப்பா பதட்டத்துல தப்பா ஹைலைட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ அதெல்லாம் அந்த ஷேட் பண்ற மிஸ்டேக் வரும். அதெல்லாம் போக கண்டிப்பா நல்ல மார்க்கே நீங்க செக்யூர் பண்ணுவீங்க. ஸோ எப்பவுமே எய்ம் பண்ணா நான் 90 கரெக்டா போடணும் அப்படின்னு நினைச்சே இப்பவே இருந்தே படிங்க, கரெக்டா இருக்கும். ஓகே மேம், ஏன்னா எல்லாருமே மெயின்ஸை பத்தி இன்டர்வியூ பத்தி கேட்டுட்டாங்க. ஸோ அதனாலதான் சிம்பிளும் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நான் கேட்டேன் மேம். ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நீங்க பத்மபிரியா சொல்லுங்க, ஃபைனல் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இவங்க எல்லாருக்கும், அவங்களோட ஃபாலோவர்ஸ் மீட்டிங். சோ எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொல்லுங்க.
ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாருமே இவ்வளோ ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணதுங்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். நோட்டிஃபிகேஷன் அப்புறமா ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். எப்படி முடிக்க போகிறோம், 30 days தான் இருக்குது, 90 days தான் இருக்குது, 6 days தான் இருக்குன்னு இந்த ஸ்ட்ரெஸ்ஸே உங்களை படிக்க விடாமல் தூங்க விடாமல் பண்ணும். ஸோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னா இப்போலேருந்தே கரெக்டாக ஷெடியூல் பண்ணி உங்களுக்கானதை நீங்கள் படிச்சுட்டே இருங்க. அவங்க நிறைய படிக்கிறாங்க, நம்ம முடியலன்னா வேணாம். உங்கள் கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு இந்த சாப்டர் படிக்கணும்னு நினைச்சேன், படிச்சுட்டேன். அந்த ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நைட்டு தூங்க போங்க. அது இல்லைன்னா உங்களுக்கு தூக்கமும் வரக்கூடாது. தூங்கினாவும் மார்னிங் அதுவே எழுப்பி விடணும். அந்த மாதிரி படிங்க. ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப நல்லது. ப்ராக்டிஸ் போங்க, முடிஞ்ச அளவு ட்ரையல் கோட் போங்க. அது வந்து இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ட்ரையல் கோட் சூஸ் பண்றது ஒரு நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். நைஸ், சோ ஆசம். நம்ம பேசியிருப்போம் கண்டிப்பா. நீங்க பேசுனதையும் நான் கேட்டிருந்திருப்பேன் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட. ஆனா இப்படி கேக்குறது வந்து இட் இஸ் சோ நைஸ். எல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் செஷனா இருந்துச்சு. இதுதான் ப்ராப்ளம், இதுதான் வந்து நான் பண்ணேன் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆன மாதிரி. வெரி நைஸ். தேங்க்யூ சோ மச் ஃபார் த வாலண்டரி செஷன். அதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ தேங்க்யூ சோ மச் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஐ எம் தேங்கிங் யூ. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். உங்களுக்கும் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.